ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்போ என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மென்சுரேஷன் சாப்டரோட டெஸ்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சாப்டர் போகலாம். ஓகே, மோஸ்ட்லி நம்பர்ஸ் தான் நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அனாலிசிஸ்ல பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலி ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் நிறைய பேர் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. மென்சுரேஷன் நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் வச்சேன். பட் ஆனால் நான் காட்டுறேன். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நல்லா தான் இருக்குது மென்சுரேஷனுக்கு. ஷேர் பேக். ஓகே, இது பார்த்தீங்களா, ஆவரேஜ் ஸ்கோர் 8 இருக்கு. ஓகேவா. ஸோ வந்து ஒரு 50% பக்கத்தில் இருக்கு. ஸோ டீசெண்டான ஆவரேஜ் ஸ்கோர் தான். ஓகேவா. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ டெஸ்ட் ஆன்சர்ஸ் போயிடலாம். ரிவ்யூ ஆன்சர். டேய் நான் என்ன எழுதல, நீ முடிச்சுட்டு குரூப்ல போடுறியா? நான் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேடா. பாரு. ஓகே, இப்போ வந்து டெஸ்ட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ வந்து மொத்தம் இப்போதைக்கு 9 பேர் 10 பேர் அட்டன் பண்ணிட்டீங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொருத்தர் தான் நான் பார்க்குறேன். சிவராம், சிருஷ்டிகா நீ ஏன் வந்து 2 பார்ட்டா பிரிச்சு எழுதுன? ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆஃபீஸில் உட்காந்து ஆக்சுவலாக எழுதிட்டு இருந்தேன். கரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது நடுவில் கூப்பிட்டாங்கன்னு ஏதாவது ஆன்சர் போட்டு போயிட்டேன். அப்புறம் திரும்ப ஃப்ரீயாக இருக்கும் போது ஒழுங்காக போட்டேன். ஓகே, நீ இனிமேல் டெஸ்ட் எழுதும் போது லைக் உனக்கு ஒரு செப்பரேட் டைம் அலோகேட் பண்ணி எழுது. ஓகே, ஏன்னா உனக்கு அப்போதான் ப்ராக்டிஸ் இருக்கும். ஒரு அன்சூப்பர்வைஸ்டு ஒரு சுச்சுவேஷன்ல எழுதாத, உனக்கு எப்போ கண்ட்ரோல் இருக்குமோ அப்போ நீ எழுது. ஓகேவா. ஓகே ஓகே. ஸோ நீ 2 தடவை எழுதியிருக்க. ஓகேவா. நான் 2 டெலிட் பண்ணல, நான் அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டேன். ஸோ அடுத்த தடவை அப்படி ட்ரை தேவையில்ல வச்சுக்காது. ஓகேவா. ஸோ வேற யாரு? சிருஷ்டிகா நீ 13. இப்போதைக்கு சிவரம் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு, 14 out of 15 ஐயா. ஓகேவா. ஸோ அவன் பேப்பர் வச்சு நான் நடத்துறேன். ஆமா. ஆனா பரவாயில்ல, சிவராம் நீ நல்லா தான் எழுதியிருக்க. ஏன்னா நீ டைம் ஆல்மோஸ்ட் 24 மினிட்ஸ்லேயே ஆக்சுவலாக முடிச்சிட்டேன். நான் நினச்சேன் எப்படியும் 30 மினிட்ஸ் எடுக்கும்னு பார்த்தேன். நான் சேஃபர் சைடுக்கு தான் எல்லாருக்கும் லைக் ஈஸியாக இருக்க மாதிரி நான் 40 மினிட்ஸ் வச்சிருந்தேன். அப்புறம் 24 மினிட்ஸ்ல முடிச்சிட்டேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டின்லாம் போகலாம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ரைட். ஓகேவா. நான் அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் போட்டு கொடுத்தேன்ல, இங்கே இருக்கு மென்சுரேஷன். அதாவது வந்து மென்சுரேஷனில் வந்து ஸ்டேப்ஸ். ஓகே, அதுல எல்லாருமே தப்பு பண்ணாங்களா சிவராம்? ஆக்சுவலா ஒருத்தர் கூட சம் கரெக்டா போடல. எல்லாருமே தப்பு. ஆமா, எல்லாருமே தப்பு. ஒருத்தர் கூட கரெக்ட். நான் காமிக்கிறேன். சோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இல்ல, நீங்களா நான் பாராட்டணும். அதெல்லாம் நீங்க ஒன்ன யார் உள்ள சொன்ன அந்த வலையில? சரி, ஓகே, இங்க காட்டுறேன் தெரியுதா? இப்ப இங்க பாரு, இந்த ஃப்ளோ சார்ட்ல தான் செம்மை. சோ ஃப்ளோ சார்ட் பிரகாரம் என்ன கேட்டிருக்குன்னா, ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ்னு சொல்லிட்டேன். பட் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் இன் ரெக்டாங்கிள். ஆப்வியஸ்லி தப்பு. ரெக்டாங்கிள் தான் ஸ்கொயர், ஸ்கொயர்ல இருந்து ரெக்டாங்கிள் இல்லை. ஸோ ஆப்வியஸா ஸ்கொயர்ல இருக்க அப்ளிகேஷன்ஸ், சாரி, ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன ரூல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்கொயருக்கு அப்ளை ஆகும். ஆனால் ஸ்கொயர் என்னென்ன ரூலாக இருக்கும் அதுக்குலாம் ரெக்டாங்கிளுக்கு அப்ளை ஆகும். ஸோ ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர், சாரி உடறேன், ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள். ஓகேவா. பட் வைஸ் வர்சா இஸ் நாட் பாசிபிள். நான் அப்படியே கொஸ்டின்ல என்ன பண்ணிட்டேன், அப்படியே உல்டாவா எழுதி கொடுத்துட்டேன். ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி தப்பா நான் காட்டுறேன். சம்திங் எல்ஸ். இன்சுரேஷன். ஓகே, இங்க தெரியுதா? நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன், ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஸ்கொயர் சொல்லிட்டு. அது தப்பு. ஸ்கொயர் தான் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் கிடையாது. ஆல் ஸ்கொயர்ஸ் பேரலோகிராம், எல்லா ஸ்கொயரும் பேரலோகிராம், பட் ஆல் பேரலோகிராம்ஸ் நாட் ஸ்கொயர். அது ஆப்வியஸ்லி கரெக்ட். பேரலோகிராம்க்கு என்ன கண்டிஷன்? 4 சைடு இருக்கு. 4 சைடுல 2 சைடு பேரலா இருந்துக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு. அதே மாதிரி அடுத்த மிச்சம் 2 சைடும் பேரலா இருந்துக்கணும். இப்படி இருந்தாலே அது வந்து பேரலோகிராம். ஓகேவா. ஸ்கொயர்ல அது ஃபாலோ ஆகிறனால ஸ்கொயரும் பேரலோகிராம். ஆல் குவாட்ரிலேட்டரல்ஸ் அண்ட் ட்ரெப்பிசைடு ஆப்வியஸ்லி தப்பு. குவாட்ரிலேட்டரலுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா 4 சைடு இருக்கணும். ட்ரெப்பிசைடுக்கு கூட சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னன்னா வந்து கூட வந்து அதுல 4 சைடுல 2 சைடு வந்து பேரலா இருக்கும். ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணா ட்ரெப்பிசைடு. ஆல் குவாட்ரிலேட்டரல்ஸ் அண்ட் ட்ரெப்பிசைடுன்னு சொல்றது தப்பு. ஓகேவா. குவாட்ரிலேட்டரல் கண்டிஷன் 4 சைடு, இது 4 சைடு கூட அதுல 2 சைடு பேரலா இருக்கணும். ஓகேவா. அப்புறம் ரோம்பஸ், ஆல் ரோம்பஸ் ஆர் கைட் பட் வைஸ் வர்சா இஸ் இன் ட்ரூ. ஸோ இப்போ என்னன்னா கைட்ல வந்து 2 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும், அதாவது 2 பேர்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைட்ஸ் இருக்கணும். ரோம்பஸ்ல வந்து 4மே ஈக்குவல் சைட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து ஆல் ரோம்பஸ் ஆர் கைட். ரோம்பஸ்ல இருக்கிற அந்த பிரின்சிபல்ஸ், கைட்டுக்கான பிரின்சிபல்ஸ் எல்லாமே ரோம்பஸ்க்கு அப்ளை ஆகும். ஆனால் ரோம்பஸ்க்கான பிரின்சிபல்ஸ் எல்லாம் கைட்டுக்கு அப்ளை ஆகாது. ஓகேவா. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அதை நீங்க சப்போஸ் டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த கண்டிஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணிருங்க. கைட்கான கண்டிஷன், ரோம்பஸ்க்கான கண்டிஷன் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு, கைட்டுக்கான கண்டிஷன்ல ரோம்பஸ்ல டிக் ஆகுதான் பாருங்க. டிக் பண்ணிட்டு விச் இம்ப்ளைஸ் தட் ரோம்பஸ் கைட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா. உங்களுக்கு நான் சொல்ல வேகமா இருந்துச்சுன்னா திருப்பி நீங்க ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. லைக் உங்களுக்கு இது நான் ஏன் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, வெர்டைசஸ்னா என்ன, எட்ஜஸ்னா என்ன, ஃபேஸஸ்னா என்ன தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகே, வெர்டைசஸ்னா இந்த கார்னர்ஸ், இந்த 4 கார்னர். ஓகேவா. இங்க மேல 4 கார்னர், கீழே 4 கார்னர், 8 கார்னர். ஓகேவா. ஸோ 8 இங்க போட்டேன். அடுத்து வந்து எட்ஜஸ்னா என்ன,
அதாவது இந்த லைன்ஸ் ஓகேவா. ஸோ உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு ஞாபகம் நான் என்ன சொன்னேன், லைக் இப்போ யாராவது சொல்லுவாங்கல்ல, டோ நாட் கீப் த கிளாஸ் ஆன் தி எட்ஜ் ஆஃப் தி டேபிள் அப்படின்றாங்க. அதாவது டேபிளோட ஓரத்தில் வைக்காத, லைக் எட்ஜ்னா ஒரு சைடில் அந்த லைன் ஓகேவா, அந்த லைனுக்கு மேலே வச்சுன்னா உளுந்துரும் அப்படின்னு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எட்ஜஸ் ஆர் 12. ஸோ ஃபேஸஸ்னா என்னது, இது எல்லாருக்குமே தெரியும், கியூபுக்கு 6 ஃபேஸ் இருக்கும் அந்த மாதிரி. இது பேர் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா பேரலோ பிப்பட்னு சொல்லுவாங்க ஓகேவா. பிகாஸ் பேரலோகிராம 3D எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் தான் பேரலோ பிப்பட்னுவாங்க ஓகேவா. ஸோ இது பேரலோ பிப்பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் தப்பு பண்ண கொஸ்டின் பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் என்னடா, இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக யாருமே தப்பு கரெக்டாகவே போடல. ஓகே ஈஸி தான் ப்ரோ. இது ஸ்லாண்ட் 8 none of this. ஓகே, நீ கரெக்டாக போட்டியா? அப்படியா, ஆமா, நான் correct ஆ போட்டேன். கவனிக்கவே இல்லையே. வெயிட் பண்ண இதானே எடா, ஆமாடா கரெக்டாக போட்டிருக்கடா. ஓகே, இவன் மட்டும் தான் கரெக்ட் இந்த சம்மே. ஸோ வந்து ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன், நான் என்ன ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ணேன், சூழ்ச்சி தான் ஓகேவா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரேடியஸ் போட்டு 6 போட்டு ஸ்லாண்டட் ஹெச்ன்னு நான் போட்டேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் போட்டு ரேடியஸ் போட்டு 6 ஹெச்ன்னு நான் போட்டேன் ஓகேவா. ஷோரா அடல்ட் கண்டென்ட்லாம் இங்கே பேசக்கூடாதுப்பா, தப்பு ஓகேவா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், அவங்கள வந்து ஹெச்ன்னு கொடுத்து உங்களை டைவர்ட் பண்ணிட்டேன், அல்லது நான் போல்டு பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஸோ நீங்கள் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நான் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேனே, தப்பு பண்ணவங்க பார்த்துக்கோங்க ஏன் தப்புன்னு ஓகேவா. ப்ரெசன்ட் சம்திங் எல்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இது இருக்குல்ல, கோன் இருக்குல்ல. ஸோ வால்யூம் ஆஃப் கோன்ல என்ன அப்படின்னா, இப்படி கோன் இருக்கு அப்படின்னா இந்த கோனுக்கான ஹைட் வந்து ஹெச் ஓகேவா. அந்த கோனுக்கான ஹைட் ஹெச், அதே மாதிரி சிலிண்டருக்கான ஹைட் அதே ஹெச் இருந்துச்சு அப்படின்னா, அதே ஹெச் ஓகேவா, இதே ஹெச் அதே ஹெச் இருக்கணும், அதே ரேடியஸ் இருக்கணும். பேஸ்க்கான ரேடியஸ் இருக்குல்ல, அதே ரேடியஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சிலிண்டரோட வால்யூமோட 1/3 தான் இது இருக்கும் ஓகே. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அட்லீஸ்ட் இதாக தெரிஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்படணும் நான். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த நீங்க தப்பு பண்ணவங்க எல்லாருமே 1:3 தான் போட்டிருக்கீங்க ஓகேவா. ஸோ ஒரு சிலிண்டரோட ஹெச்ன்ற ஒரு வேல்யூ இருக்கு, ஆர்ன்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஹெச்னா ஹைட்டு, ஆர்னா ரேடியஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி அந்த கோன் இதுல இருந்து ஒரு கோனை சீவணும்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி சீவுறேன் ஓகேவா, இந்த மாதிரி சீவிட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும், ஆப்வியஸா வந்து இதுக்கு வந்து 1/3 இருக்கும் ஓகேவா. ஹெச்ன்ற ஹைட் இருக்கணும், ஆர்ன்ற. ஆனா நாங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹெச்ன்னு நான் கொடுக்காம இதை நான் வந்து ஹெச்ன்னு இங்க இதை நான் ஹெச்ன்னு கொடுக்காம நான் என்ன பண்ணிட்டேன், கொஸ்டின்ல இதை ஹெச்ன்னு கொடுத்துட்டேன், புரியுதா. ஸோ ஆப்வியஸ்லி 1:3 கிடையாது, 1:3 கிடையாது. அதுக்கு ஆப்ஷனே வந்து கிடையாது. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆக்சுவலா ஹெச் ஹைட் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரேடியஸ் ஆர் இருக்கு, அப்படி ஆர் ரேடியஸ் கொடுத்துட்டேன், ஹெச்ன்னு கொடுத்துட்டேன். வேற ஏதோ ஒரு சிலிண்டர் இருக்கு, அதுக்கு ஹெச்ன்னு கொடுத்துட்டேன், அதுக்கு ஹெச்ன்னு கொடுத்துட்டேன், ஆர்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இதோட சைடு என்னவா இருக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கும் ஓகேவா. இதுக்கான வால்யூம் என்னவா இருக்கும், ரூட் ஓவர் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு ஏதோ ஒரு சிலிண்டர் இருக்கணும். அதாவது இங்கே வர ரூட் ஓவர் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு ஏதோ ஒரு சிலிண்டர் இருக்கணும். அந்த சிலிண்டரோட 1/3 தானே இருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக 1/3 போட்டீங்க ஓகேவா. இதுதான் வந்து நீங்கள் முக்கால்வாசி பேர் இல்லை, லைக் ஒருத்தர் தவிர மற்ற எல்லாருமே இதே தப்பாக பண்ணியிருக்கீங்க ஓகேவா. இந்த சம் மட்டும் இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேவா. இந்த மாதிரி போல்டு பண்ண மாட்டாங்க அப்படிலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது ஓகேவா. ஸோ அதனால தான் நான் சும்மா கேட்டு விடலாமேன்னு கேட்டு விட்டேன், நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நன் ஆஃப் தீஸ். 1:3 கிடையாது, ஆப்வியஸ்லி 3:1 கிடையாது, 1:4 கிடையாது ஓகே. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன ஆன்சரும் நீங்கள் சும்மா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வச்சு போட்டுக்கோங்க. 6th கொஸ்டின் ஓவர். ஓகே, இந்த கொஸ்டின் இருக்க டவுட் இருக்கா இந்த கொஸ்டின்ல? ஓகேவா, ஷூர். அந்த கொஸ்டின் எப்படி போட்ட? ஓகே 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 ஷூர். நீ மைக் ஆன்ல வச்சிருக்கே, ஆஃப்ல வச்சிருக்க? ஆன்லேயே வைவோ, அப்பதான் நீ பேசுறது மற்றவங்களுக்கும் கேட்கும். ஏன்னா நீ சம்டைம்ஸ் எப்பயோ கொஞ்சம் நேரம் ஏதோ வேல்யூபிள் டவுட்ஸ் கேட்குற, அந்த டைம்ல அவங்க மிஸ் பண்ற கூடாதுல்ல. நீ கேட்கறது எப்போவும் ஆமா. சரி ஓகே, நீ ஓ மைக்கு ஆன்ல வச்சிரு ஓகேவா. ஸோ நான் கண்டினியூ பண்றேன், அடுத்து நான் போறேன். டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னா, சிம்பிள் எப்படி போட்டாலும் எனக்கு சொல்ல தெரில. எல்லாருக்கும் ஒரே டைம் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிகர் ஹேஸ் பீன் ஷோன் பிலோ ஹேஸ் பீன் இண்டிகேட்டட். ஓகே, டோட்டல் விசிபிள் ஏரியா ஓகேவா. இங்கே விசிபிள் ஏரியா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் சம்மு, பட் ஆனால் டீசென்ட் லெவல் தான். இதை வந்து நீங்கள் போட முடிஞ்சுன்னா 3 minutesக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, ஏன்னா டைம் நல்லா சேவ் ஆகும் ஓகேவா. ஸோ சூரியனை டெஸ்ட் பண்ணிட்டியா மென்சுரேஷன்?
பண்ணிட்டேன்டா. அப்போ ஓகே, அப்போ ஓகே. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, நான் வேற ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ எப்படி போடுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து விசிபிள் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ விசிபிள் ஏரியா என்ன அப்படின்னா, விசிபிள் ஏரியா வந்து 12 இன்டூ 28 கரெக்டா? 28 இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. ப்ளஸ் ஒரு அன்னோன் ட்ரையாங்கிள். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு அன்னோன். ஓகேவா? ஹாஃப் இன்டூ பேஸ் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு, இருக்கு, இப்படி, எப்படி, இப்படி. கரெக்டா? இதோட ஹைட் கொடுத்துட்டாங்க, இதோட ஹைட் கொடுத்துட்டாங்க. ஓகே, லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ஒரு லென்த் நம்மளுக்கு தெரியும். இந்த லென்த் என்ன அப்படின்னா 12. ஓகே, இதோட இந்த இடத்தோட லென்த் தெரியும் 12. ஓகேவா? ஸோ 12. ஆனால் இந்த பேஸ் தெரியாது, இந்த பேஸ் தெரியாது, இந்த ஹைட்டும் தெரியாது. ஓகேவா? ஈக்குவல் டு 576. சாரி, ப்ளஸ் ப்ளஸ் பேஸ் பி இன்டூ இந்த லென்த் ஹெச்னு வச்சுக்கிட்டாங்கல்ல, இந்த லென்த் ஹெச், இந்த லென்த் பி. ஓகேவா? பி இன்டூ ஹெச் ஈக்குவல் டு 576 கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஓகே, இது ஓகே. வேற என்ன இருக்கு? Had the rectangle been not folded, the current overlapping part would have been a square. The total area of the unfolded rectangle is. ஓகேவா? ஸோ வந்து சப்போஸ் இந்த ரெக்டாங்கிளை ஃபோல்டு பண்ணாட்டி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கும். கரெக்டா? அதாவது இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்கொயராக இருந்திருக்கும். ஓகேவா? ஸ்கொயராக இருக்கும் போது அதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை சூழ்ச்சிக்கா? இல்லை. ஓகே. ஸோ இந்த லென்த் வந்து என்னது 28. இது வந்து 12. கரெக்ட்? அப்புறம் வேற என்ன இருக்கு? இதே பி தான் பேஸ் தான் இருக்கும், பேஸ் பி. இங்கே அதே மாதிரி ஹெச் இருக்கும் ஹைட்டு. இந்த சைடு என்ன இருந்திருக்கும்? டியா? பி. ஓகே. ஸோ பி அதே 12 தான் 12 இருந்திருக்கும். கரெக்டா? எரேசர். இது வந்து 12 இருந்திருக்கும். ஏன்னா வந்து இது லைக் இந்த மடிச்சதுலேருந்து இப்படி எடுத்தேன் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரிப், ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் மாதிரி இருந்தால் ஆப்வியஸ்லி இந்த பியும் வந்து 12 தான் இருக்கும். இமேஜின் பண்ண முடியல, இதை நீ அப்படியே விரிச்சு போட்டோம்னா. ஸோ இங்கே 12 இருக்கு, இங்கே பி இருக்கு, இங்கே ஹெச் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு உனக்கு. ஸோ வேற என்ன இருக்கு? ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ பேஸ் வந்து அதாவது இந்த பேஸ் கரெக்டா? இதான பி, இது பி. இங்கே வேற பெண்ணில் எழுதுறேன். ஓகே, இந்த பி தானே இந்த 12. ஸோ அப்போ இந்த பியும் தெரிஞ்சிருச்சுல 12. கரெக்டா? ஸோ இது 12ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து 12 இன்டூ 28 + 12 + ஹெச் இதை போட்டால் வந்து அதாவது லைக் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா திஸ் இன்டூ ஆல் தீஸ் 3 சம். கரெக்டா? இதை போட்டால் ஆன்சர் வந்துடும். இப்படி தானே போட்ட சிவராம்? ஓகே. இது வேற ஏதாவது வேற மெத்தடில் போட்டிங்களா? இதோட ஈஸியாக மெத்தட் இருக்கா சிஸ்டி? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இதே தான் நானும் போட்டேன். ஓகே, இதே ஹெச் வந்து 14 வந்துச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் இதே மெத்தடில் ரொம்பலாம் டைம் எடுக்காது. 3 மினிட்ஸ்க்கு விட கம்மியாக தான் எடுக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைக் நான் என்ன சொல்ல யோசிச்சேன் அப்படின்னா, மென்சுரேஷனில் என்ன ஹவ் டு ரிமெம்பர் த வேல்யூஸ் நான் ப்ரோ வேற ஸ்கில்ல கொஸ்டின் இருக்கு ப்ரோ. நான் ப்ரெசன்ட் சம்திங் சொல்லி நான் போட்டு வேற போட்டுருக்கேன். ஓ அட்ஸ்ட்ரிஸ். ஓகே ஓகே. நான் நோட் வச்சிருக்கேன் ப்ரோ. நான் போட்டு பார்த்த நோட்டை கையில் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ வந்து இப்போ என்னன்னா என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? மென்சுரேஷன்றது நான் வந்து சில கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு செலக்டிவாக எது பிடிச்சிருக்கோ தான் போட்டேன். ஆனால் கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் மென்சுரேஷனில் என்ன நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும் உங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு ஐடென்டிஃபை எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இந்த கிவன் ஃபிகர் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கணும். இப்போ கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா அது என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இப்படி இருக்கு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, அது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. வேற சார் அது மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, லைக் இது அப்படியே எப்படி சொல்றது சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒழுங்காக வரைய மாட்டேன். ஆனால் சிமெட்ரிக்கலாக இருந்தா
சிமெட்ரிக்கலா இருக்குன்னு வச்சுக்கோ. அதாவது இந்த லைன் கரெக்டா இந்த லைன் இங்க ஒட்டுது. கரெக்டா இப்படி போயிடுது. ஓகேவா? சிமெட்ரிக்கலா இருக்கு. ஓகேவா? ஸோ சிமெட்ரிக்கலா இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சர்க்கிளோட ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு சர்க்கிளோட ஆர்க்கு. ஓகே, போட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஏரியா கேட்குறாங்க. இந்த ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்க கண்ணுக்கு இப்போ என்னென்ன ஷேப்ஸ்லாம் தெரியுது? அதாவது நீங்க என்ன பண்ணணும்னு சும்மா டக்குன்னு சொல்லுங்களேன். இது 2D ஃபிகர் தான், 3D கிடையாது. ஓகே, அது கோன்லாம் கிடையாது. மேல ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள்ல நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிளோட சின்ன ஆர்க் மேலே கீழே போட்டாங்க. அதாவது இதை சென்டரா வச்சு இதை சென்டரா வச்சு இங்கே ஒரு வச்சு ஒரு ஆர்க் போடுறாங்க. அதே மாதிரி இங்கே சென்டரா வச்சு போட்டு இப்படி ஒரு ஆர்க் போடுறாங்க. ஸோ இது 2 ஆர்க் போட்டு இப்படி இமேஜ் போட்டு இந்த ஷேடட் ஃபிகரோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு கம்ப்ளீட் தோஸ் சர்க்கிள்ஸ். எனக்கு புரியல ப்ரோ, எப்படி சொல்ற? சர்க்கிள் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அந்த சர்க்கிள்ல ஃபுல்லா வரைஞ்சிட்டு. ஓகே சிருஷ்டி, உனக்கு என்ன தோணுது? ஆர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து இட்ஸ் நாட் அ செமி சர்க்கிள்ல. இல்ல செமி சர்க்கிள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சர்க்குலர் ஒரு எப்படி சொல்ல சாயல்ல இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அந்த ட்ரையாங்கிள்ல லைக் லைன் லைன் போட்டுரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம், நான் எப்படி சொல்ல நான் போடுறேன். ஒரு நிமிஷம். ட்ரையாங்கிள்னா அந்த இந்த பாயிண்ட் தானே சொல்ற? நான் போடுறேன் பாரு, கரெக்டான பாரு. இந்த இடத்துல லைன் போட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்க்கோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா இருக்குல்ல, ஆர்க் ஓகே ஃபார்முலா. சார், ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், சிஸ்டியா வந்து இங்க ஆர்க் சர்க்குலர் ஆர்க் ஏரியா. ஓகே, ஆர்க் ஏரியா கண்டுபிடிக்கணும். அடுத்து கண்டுபிடிச்சிட்டு இப்போ 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஆட் பண்ணிட்டு 2 ஆர்க்கோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிடலாம்ல. ஓகே 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 அவ என்ன சொல்றான்னா ஆர்க் ஏரியா. இப்போ நான் ஒரு ஓகே சிஸ்டர் சொன்னது கரெக்ட். ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இங்க இதே ஓகே. ஸோ என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்க் இருக்குல்ல, இந்த ஆர்க்கோட ஏரியா கண்டுபிடிங்க. இந்த ஆர்க்கோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் இங்க ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆக்சுவலாக கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா, அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இந்த ஹைட் கொடுத்துருவாங்க, இந்த லென்த் கொடுத்துருவாங்க. லென்த் சம் எக்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துருவாங்க. இங்கேயும் எக்ஸ் யூனிட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த சைட் கண்டுபிடிச்சாங்க. கரெக்டா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் போட்டுடலாம். ஸோ போட்ட இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எந்த ஏரியா கிடைக்கும்? இந்த ஏரியா கிடைக்கும். வேறு ஏதாவது நல்ல கலர் இருக்கா? ஓகே, இந்த ஏரியா கிடைச்சிரும். கரெக்டா? இந்த ஏரியா கிடைச்சிரும். சின்ஸ் சிமெட்ரிக்கல், அதே தானே இங்கேயும் இருக்கும். இது வந்து சம் ஏ யூனிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதே ஏ யூனிட்ஸ் தானே இங்கேயும் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டோட்டல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது இந்த ஆர்க் இன்ட்டு ஏரியா இன்ட்டு இது போட்டேன் அப்படின்னா இது ஒரு ஏரியா கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஏரியா இன்ட்டு இதப்பா சொல்கிறேன் நினைக்கிறேன். இந்த ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இருக்குல்ல, போட்டு 2 ஏரியா கிடச்சிருக்கும். கரெக்டாக? இன்ட்டு 2 போட்டால் ஒரு ஏரியா கிடைக்கும். அது கூட -2a பண்ணனா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? இந்த மாதிரி என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு நீங்க பார்க்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சம்ஸ்லாம் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சப்போஸ் நான் வேகமா சொல்ற மாதிரி சொல்லும்போது புரியல அப்படின்னா நீங்க திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த போடலாம். ஸோ சிவராம் வந்து மெத்தட் சொல்றான், கம்ப்ளீட் தி சர்க்கிள்னு. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அவன் யோசிச்சு அவன் போட்டதுக்கு அப்புறம் வேணா நான் யோசிச்சு சொல்றேன். ஓகேவா? வேற என்ன இருக்கு? இது ஷேர். ஓகே, ஸோ இது முடிச்சாச்சு. இந்த சம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள் போட்டணும். கொஸ்டினை ஒழுங்காக நமக்கு படிக்க தெரிஞ்சாலே போதும். இந்த கொஸ்டின் எப்படி படிக்கணும்? 2 கான்ஸ்டிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. சொல்ல நான் அப்படியே வரேன். நான் வந்ததுக்கு அப்புறம் ஃபிகரை காட்டும். அது கொஸ்டின் மட்டும் பாருங்க. ஸோ 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. கார்ட் ஆஃப் லென்த். கார்ட்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கார்ட்னா லைக் சர்க்கிளோட ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ரெண்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா அதான் கார்டு. ஓகேவா? ஸோ பிக்கஸ்ட் கார்ட் ஆஃப் சர்க்கிள் இஸ் டயாமீட்டர். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் அ லார்ஜ் சர்க்கிள் பிகம்ஸ் a tangent. Tangent இந்த மாதிரி பேசிக் டெஃபினிஷன் மேக்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். டேஞ்சன்ட்னா என்ன, கார்ட்னா என்ன, அதான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. பெரிய சர்க்கிளுக்கு வந்து கார்ட் லென்த் கொடுத்துட்டாங்க, 120 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, பிகம்ஸ் a tangent to the smaller circle. ஸோ அது எப்படி அந்த கார்டு எப்படி இருக்குன்னா, அந்த சின்ன சர்க்கிள் வந்து கரெக்டாக தொட்டுட்டு போகுது. ஓகேவா? தொட்டுட்டு போகுது. கூட வேற என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸ்மாலர் சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, 11 கொடுத்துட்டாங்க. 11. ஓகே, இப்போ ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனை. சம்திங் எல்ஸ்.
ஷேர். ஓகே. ஸோ இங்கே தெரியுதா? இவ்வளோதான். இங்கே எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே. இது வந்து 120. கரெக்டாக இது 120. இது 120. இது 11 கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்னல ஷேப்ஸ் பார்க்க கற்றுக்கணும்னு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் கேட்குறாங்க. பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் கேட்குறாங்க. ஓகேவா? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் கொஞ்சம் இமேஜினேஷன் வச்சு என்ன பண்ணணும், இந்த லைனை சுற்றிட்டு இங்கே கொண்டு வந்துடணும். லைக் லைனை இப்படி கொண்டு வந்துரு, அவர் இப்படி கொண்டு வந்துரு. இப்போ உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. ட்ரையாங்கிளில் மொத்த லென்த் 120 அப்படின்னா இது வந்து 60, இது 60, இது வந்து 11. ஓகே. ஸோ பேசிக் ஹைப்போட்டெனிஸ் அந்த தியரம் யூஸ் பண்ண அப்படின்னா இந்த லென்த் கிடச்சிரும். இந்த லென்த் கிடச்சிரும். இந்த லென்த் தான் வந்து ரேடியஸ் ஆஃப் பிக்கர் சர்க்கிள். ஓகேவா? ஸோ அதான் கேட்டிருக்கேன். ஆமாம், ரேடியஸ் ஆஃப் பிக்கர் சர்க்கிள். ஸோ 61 வரும். ஓகேவா? ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கணக்கு போட்டு பாருங்க. 61 தான் வரும். சப்போஸ் வெரைட்டி திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்லாம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? வேற என்ன இருக்கு? இதை நான் சொல்லிட்டேன். ஓகே. என்ன பண்ணுங்க, இந்த சம் எப்படி போட்டிங்கன்னு சொல்லுங்க. ஷியோரா நீ சொல்ல எப்படி போட்ட? ப்ரோ இருக்கியா? சரி சிஸ்டிகா நீ சொல்ல, நீ எப்படி போட்ட? ப்ரோ நான் வந்து ஐ ஸ்பிளிட் இட் இன்டு அ ரெக்டாங்கிள். சரியா? ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து இரு, நான் இன்னும் கொசன்னு போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ. அந்த ரெக்டாங்கிளா போட்டுட்டு செமி சர்க்கிள் மட்டும் இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஒரு சைடுல இருக்கிற ரெக்டாங்கிள் மட்டும் எடுத்துக்கோ. ஓகே? அந்த நடுவுல லைன் வரைஞ்சிட்டு ஸோ அதுல இருந்துட்டு நான் வந்து ஐ ரெடியூஸ் த செமி சர்க்கிள். ஸோ மேல இருக்கிற அந்த புரியுதா? லைக் மேல இருக்கிற ஒரு பிளாங்க் ஸ்பேஸும் கீழே இருக்கிற ஒரு பிளாங்க் ஸ்பேஸும் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. அது ரெண்டையும் கிடைச்சிருச்சுன்னா யூ கேன் டிவைட் இட் பை 2 so that will be your other blank spaces everywhere else also. ஓகே 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 ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கொயர், பெரிய ஸ்கொயர்ல இருந்து அந்த எல்லா பிளாங்க் ஸ்பேஸையும் நான் எடுத்துட்டேன்னா மீதி இது மட்டும் வந்துடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ சிஸ்டிகா சொன்ன மாதிரி நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். அதே மெத்தட் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ஜாம்போர்ட். ஓகே. ஸோ இப்போ இது எப்படின்னா இதில் பிளே ஆஃப் அல்ஜிப்ராவும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஓகே இங்கே இருக்குது. ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே இதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே போடுறேன். ஸோ சிஸ்டிகா என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கோ, ரெண்டா பிரிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் போடு அப்படின்னா. ஓகேவா? இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்த்தோன்னா உனக்கு ஒரு ஸ்கொயர் தெரியணும், கூட வந்து இந்த 4 ஃப்ளவர் பேஸ்ட் பேட்டர்ன் தெரியணும். ஓகேவா? இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி தெரியணும். ஓகே. ஸோ இதோட ஒரு ஏரியா வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஒரு ஏரியா எக்ஸ். ஓகேவா? இந்த ஒரு ஏரியா எக்ஸ் அப்படின்னா இந்த ஏரியா என்னவா இருக்கும்? சரி, அது இது வைன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி 4 வகை இருக்கு. இங்கே வரையணும். 1 2 3 4. ஓகே, 4 டைப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 1 2 3 4 வகை இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா 4x plus 4y equal to area of this square area. கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம், if there are 2 variables you need 2 equations to solve for the values. கரெக்டா? ஸோ இப்போ ஒரு வேரியபிள் இருக்கு, இன்னொரு வேரியபிள் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எடுக்கணும் நீ கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். ஸோ எப்படி யோசிப்பேன் அப்படின்னா இங்கே பாரு, இங்கே ஒரு செமி சர்க்கிள் தெரியுதா? செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிளோட ஏரியா தெரியும், பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஓகே, இது வந்து 2r, இது 2r அப்படின்னு வச்சுட்டோம்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 2r ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இங்கே பை ஆர் ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஒய், 2 டைம்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் இதோட ஏரியா வந்து
சாரி சார் தப்பா சொல்றேன். இப்போ இந்த ரீஜன்ல இந்த ரீஜன் ஓகேவா, இந்த ரீஜன் எடுத்துக்கோ. இந்த ரீஜன்ல கிரீன் கலர் 2 இருக்கு, ப்ளூ கலர் 1 தானே இருக்கு. ப்ளூ கலர்னு என்ன சொல்லியிருந்தேன், ஒய்ன்னு சொல்லியிருந்தேன். இங்கே போட்டிருக்கேன் பாரு, ப்ளூ கலர்னா ஒய் ஓகேவா. ஸோ ஒரு ஒய் இருக்கு, கூட எத்தனை எக்ஸ் இருக்கு, 2 எக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பாரு, இப்போ சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். தெரிஞ்சிச்சா? ஸோ சின்ஸ் 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் இருக்கனால யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் போர்ஷன் கலர்ட் இன் ரெட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெட் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சம்திங் எல்ஸ். ஓகே, இங்கே தெரியுதா? ஸோ ஏரியா ஆஃப் போர்ஷன் கலர்ட் இன் ரெட். ஸோ ரெட்டோட கோட் என்ன, ஒய்ன்னு சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ 4 times y will be the answer. அவ்வளோதான், சிம்பிள் தான் இந்த கொஸ்டின் ஓகேவா. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஓகேவா, லாஸ்ட் ஃபார் த பெஸ்ட் ஓகே, அது அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் இந்த கொஸ்டின். நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு ட்ரிக் சொல்கிறேன் ஓகேவா. வென் எவர் யூ ஃபைண்ட் சம்திங் ஹார்ட் இன் மென்சுரேஷனில், இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதோ ஒரு லைன் உனக்கு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா, ட்ரை டு இமேஜின் த சம் வித்தவுட் த லைன் ஓகேவா. இட் வில் மேக் திங்ஸ் ஈஸியர். ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, XYZ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, all are smaller triangles like okay, also equal to triangle. Okay, what is the area of the shape MN OPQRN? M எங்க இருக்கு, M இருக்கு, அப்புறம் N இருக்கு, அப்புறம் O இருக்கு, அப்புறம் P இருக்கு, அப்புறம் MNOPQRM. அதாவது இந்த ஹெக்ஸகன் நடுவில் இருக்குல்ல, அந்த ஹெக்ஸகனை கேட்குறாங்க. ஸோ ஹெக்ஸகன் கண்டுபிடிக்கலாம், சிம்பிள். இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கா, ஏபிசின்ற ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் இங்கே நான் அப்படியே மோஸ்ட்லி போடுறேன், ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏஎம்என் ட்ரையாங்கிள் கழிச்சிடணும், பிஆர்கியூன்ற ட்ரையாங்கிள் கழிச்சிடணும் ஓகே, பிசிஓன்ற ட்ரையாங்கிள் கழிச்சிடணும். கழிச்சிட்டு அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிடும் இந்த சின்ன ஹெக்ஸகனோட ஏரியா என்ன. ஸோ அதுக்கு கண்டுபிடிப்பா சிம்பிள். இப்போ ஏபிசிஆர் ஈக்குவல் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க, சைடு வந்து 54ன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஏபிசி, இப்போ பிசியோட சைடு 54 ஓகேவா. நல்லா உன்னிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பிஆர்கியூ, கியூபிஎக்ஸ், ஆர்ஓசி எல்லாமே ஒரே ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா, லைக் ஒரே ட்ரையாங்கிளா திருப்பி திருப்பி போட்டு வச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ பிகியோட வேல்யூயும் கியூபியோட வேல்யூயும் பிசியோட வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். ஸோ எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ கரெக்டா. ஸோ இப்போ எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு வச்சுனாலும் இது வந்து எக்ஸு, இது எக்ஸு, இது எக்ஸ் கரெக்டா. ஸோ வந்து 54/3 இந்த பிக்யூன்ற வேல்யூ என்ன இருக்கும், 54/3 18 இருக்கும் கரெக்டா. இங்கேயும் 18 இருக்கும், இங்கேயும் 18 இருக்கும். ஸோ அதே மாதிரி QXும் 18 தான் இருக்கும், PXும் 18 தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா தெரிஞ்சிருச்சு. இப்படி இப்போ √3/4 A², அதுதான ஃபார்முலா ஃபார் ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஸோ A² வந்து ஏரியா, ஏரியா டபுள் லென்த், சைடு லென்த்து. ஸோ இப்போ எக்ஸ் வந்து 54/18 இன்டு √3/4 போட்டால் சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா காட்சி ஓகேவா. ஸோ சின்ன ட்ரையாங்கிளோட 3 ப்ளே பண்ணிக்கோ. இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 54 சைடு வச்சு கண்டுபிடிச்சா ஒரு ஏரியா வரும். ஸோ ரெண்டு ஏரியாவையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்க, அதாவது வந்து பெரிய ட்ரையாங்கிள் மைனஸ் 3 சின்ன ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா ஆன்சர் வந்து 486 இன்டூ √3. இதான் ஆன்சராக வரும். ரொம்ப சிம்பிளான சம் தான். அந்த கண் பார்வை மட்டும் லைக் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டீங்க, அந்த ஐலைன் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தப்புமே வராது ஓகேவா. ஸோ இதில் என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, இந்த YMNZ அதாவது கீழே ஒரு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் அது மேபி சிலருக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அடிச்சுட்டு உங்கள் கண்ணுக்கு மட்டும் எது ஃபோக்கஸ் பண்ணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா. வேற ஏதாவது இருக்கா? ஓகே, இது இந்த சம். ஸோ இந்த சம் எப்படி போட்டீங்க சிவராம், நீ சொல்ல எப்படி போட்ட ப்ரோ? ஓகே சிவராம் இல்லை இருக்கியா சரி சொல்லு, எப்படி போட்டேன் சம்? ஆஹா ஓகே ஓகே ஓகே. வேற சிஸ்டிகா நீ எப்படி போட்ட? நான் வந்து ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதும் போது தப்பாக போட்டேன், அதுக்கப்புறம் நானாக போட்டு பார்த்தேன், ஆன்சர் வந்துச்சு 5.72 வந்துச்சு, விச் இஸ் க்ளோஸ் டு 6. அதே மாதிரி நான் சொன்னேன்ல ரெட் இதுக்கு அப்படியே தான் பாதியாக ரெக்டாங்கிளாக பிரிச்சுட்டு அந்த எம்டி ஸ்பேஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் வந்து கடைசியாக சப்ராக்ட் பண்ணி என்னமோ பண்ணி 5.72 வந்துச்சு ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. சூர்யா நீ எப்படி போட்ட? தெரியலடா. இந்த சம் போட்டியா போடலையா?
இது தெரியல. அப்புறம் லாஸ்ட் டைம் போன சொன்னீல இந்த ஹெக்ஸகன் இந்த ட்ரையாங்கிள் வச்சு, ஆமா. அது தெரியல. மீதி ஏதோ போய் போட்டேன். சரி ஓகே. ஆனா ஏரியானா வச்சு. இப்ப நான் லாஸ்ட் சொல்லி கொடுத்தேன், அது புரிஞ்சிருச்சா உனக்கு? அந்த ஹெக்ஸகன் வர பாய் புரிஞ்சு. ஆ. அதுக்கப்புறம் டவுட்டா இருக்கா? ஆமாடா. சரி ஓகே, நீ வீடியோ திருப்பி ரீவாட்ச் பண்ணு. சப்போஸ் நீயே சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. சப்போஸ் புரியாட்டி நீ அப்புறமா என்கிட்ட கேளு, ஓகேவா? ஓகே. இப்போ நான் இது சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இந்த இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எப்பவுமே லைக் எப்படி சொல்ல, இப்போ நான் கேட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஜேஇ எடுத்துக்கோங்க, எப்பவுமே வந்து இந்த மாதிரி சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் விச் சீமிங்லி ஹார்ட். லைக் பார்க்கும்போது அப்பேரண்டா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் நான் வந்து அந்த சம் மாதிரி இருக்கல, சப்பான சம் அந்த சம்மே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் 2 மார்க் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ வந்து அந்த கரெக்டான டெக்னிக் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அந்த சமயம் முடிஞ்சிடும். ஸோ மிச்சம் எல்லா சம்மே வந்து ஒன்று ஹார்டாக இருக்கும், இல்லை ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இந்த சம் தான் விச் இஸ் ஹார்ட் பட் ஈஸி, ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நான் எப்படி போட்டேன்னு சொல்லட்டுமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த எக்ஸாம் வந்து நான் கேட்ல வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல என்ரோல் பண்ணியிருக்கேன். அதுல தான் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து என்னாச்சு, அந்த டெஸ்ட்ல நான் இந்த சம் போட்டதுக்குன்னா எனக்கு டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெஸ்ட் வந்து 45 மினிட்ஸ் தான். ஸோ 45 மினிட்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் அப்ராக்சிமேட்லி 3 மினிட்ஸ், ஓகேவா? ஸோ நான் இந்த கொஸ்டின் வரமுன்னா எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ எந்தெந்த கொஸ்டின் முக்கியமாக அதை மட்டும் நான் போட்டே வந்துட்டேன். ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஓகே. ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து தனியாக டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணும் போது நான் விஷயம் சம் தான் ரொம்ப ஈஸி, ஓகேவா? ஸோ கரெக்டான கண்ணோட்டத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. எப்படி இருக்கா? இந்த மாதிரி போடுறதுக்கு ப்ராக்டிஸ் வரணும், ஓகே. டைம் ஆகும், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி இருக்கு, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, ஓகே. இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. இப்போ பிரசன்ட் பண்றியா அந்த ஸ்கிரீன் கார்டு? ஓகே ஓகே, சாரி ஒரு நிமிஷம் பிரசன்ட் சம்திங் எல்ஸ். ஓகே, இப்போ தெரியுதா? ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஏரியா தானே கேட்குறாங்க, கரெக்டா? நான் என்ன சொன்னேன், which makes it hard, ஓகேவா? அதை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. the line which makes it hard, please erase it, okay? ஸோ இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக ஏரியா கண்டுபிடிக்க எது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்டர்செக்ஷன்ல. அதாவது நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும், பெரிய சர்க்கிள் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, இது வந்து 2r வச்சுக்கலாம், ஓகே. ஸோ 2r ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் செமி சர்க்கிள் ஸ்கொயர், செமின்னு நான் போட்டுறேன், ஓகே. செமி சர்க்கிள் ஸ்கொயர் போட போவ அதுதான் ஃபர்ஸ்ட் தாட்டாக இருக்கும், கரெக்டு தான். அது போட போகும்போது எனக்கு தெரியும் திஸ் இன்டர்செக்ஷனே வந்து லைக் ஒரே இது திருப்பி இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ வந்து சப்போஸ் வெறுமனே இப்படி ஒரு இருந்துச்சு, இப்படி ஒன்று இருந்துச்சு, ரெண்டுமே ஒட்டிக்கவே இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா நீ சொல்ற மாதிரி ஈஸியாக போட்டு போயிடலாம், ஓகேவா? அந்த மாதிரி பாசிபிள் இல்லை. பட் அப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டு போயிடலாம். ஆனால் இந்த இதுதானே வந்து உனக்கு இட் ட்ரபிள்ஸ் யூ, ரைட்? ஸோ வாட் யூ ஷுட் டூ இஸ் தட் ஜஸ்ட் எரேஸ் திஸ், ஓகே. அந்த லைனை எரேஸ் பண்ணிடு, ஓகே. ஸோ எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பார், இப்போ உனக்கு என்ன தெரியுது? எல்லாரும் மைக்கை அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. வாட் டு யூ see? ரோஷாராம் சொல்லு, என்ன தெரியுது உனக்கு? தெரியல, திருப்பி சொல்லு. ஓகே, இந்த ஸ்கொயர் மாதிரி தெரியுதுல ப்ரோ, இந்த ஸ்கொயர் மாதிரி தெரியுது. இந்த ஸ்கொயரோட யூனிட் என்ன, சைடு என்ன? இது ஆக்சுவலி எங்க இந்த படம் வந்து அப்ராக்சிமேட்டா இருக்குல்ல, நான் அக்யூரேட்டா எப்படி இருக்கும்? ஒரே நிமிஷம் ப்ரோ, மென்சுரேஷன் இங்க தெரியுதா? ஸோ வந்து எப்படின்னா இந்த லைன் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கொயர் வரும், லைக் இப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி வருதா? இந்த ஸ்கொயரோட லென்த்து, ஓகே, இந்த டோட்டல் 2 பாதி தானே இருக்கும். இது இங்கே பார்க்கும்போது தெரியுதுல்ல, இது இந்த இடத்துல கொஞ்சம் நான் தப்பா அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சனால உங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இப்படி தான் போடணும். இங்கே இருக்கு, ஓகே. இங்கே பாரு, இது வந்து 2r, அப்போ இது வந்து r தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து என்ன, குவார்டர் ஆஃப் அ சர்க்கிள், ஓகே. பை r ஸ்கொயர் பை 4. ஸ்க்ரீன் தெரியலையா? ஓகே நான் மாற்றணும், ஓகே. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். அது கொடுத்தா லைக் அதனால கூட வந்து மேலே இதெல்லாம் தெரியும்ல, அதான் நான் யோசிக்கிறேன். லைக் பரவாயில்லையா? ஓகே, நான் பார்க்குறேன் என்டையர் ஸ்க்ரீனா. வெயிட் பண்ணு, விண்டோ என்ன காமிக்க மாட்டேங்குது. சரி ஓகே, வெயிட் பண்ணு. இன்ட்ரெஸ்டிங் காமிக்க முடியும். சரி நான் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன், அப்புறம் பார்க்கலாம், ஓகே. ஸோ இப்போ இங்கே தெரியுதா, இப்போ இந்த ஆர்ன்றது தெரியுதா? இந்த ஆர், ஓகே, இந்த ஆர் இருக்கு. ஸோ இங்கே ஆர்னா இங்கேயும் ஆராக தான் இருக்கும்,
என்ன பண்ண பை ஆர் ஸ்கொயர் பை 4, இதுவும் பை ஆர் ஸ்கொயர் பை 4. ஸோ இது இன்டூ 2 போட்டுரு. இது வந்து ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த ஹோல் வேல்யூ, ஓகே, இந்த ஹோல் வேல்யூவை சப்ட்ராக்ட் வித் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 2r ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 12 - 2π வரும். ஓகே, இதான் இருக்கல சிம்பிளஸ்ட் மெத்தட் இருக்குல்ல. இதுதான் கம்மி டைம் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம், போன மெத்தட் மாதிரி நீங்க கண்டுபிடிச்சி இந்த ஒரு ஏரியாக்கானது இப்படி இருக்கா, இந்த ஒரு ஏரியாக்கான லென்த் எவ்வளோ ஏரியா கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க திருப்பியும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, அது வந்து சுத்து. ஓகேவா, நீங்க அதுக்கு மேலே இப்படியே போட்டது பெட்டர். இந்த மெத்தட் இருக்கா, புரியாம இருக்கா? எனக்கு புரிஞ்சிச்சுல? டவுட் இருக்கா? சூரியனுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, சூர்யாக்கு எல்லாரும் புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த லெசனுக்கு போகலாம். ஓகேவா, நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் வர சொல்றேன். நியூ சாப்டர். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டா புது சாப்டர் போகலாம், இல்லாட்டி வந்து நம்பர் சிஸ்டமா முடிக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன தேவை, நம்பர் சிஸ்டம் போகணுமா இல்லை புது சாப்டர் போகணுமா? செகண்ட் சொல்லுங்க, நம்பர் சிஸ்டம் போகலாமா இல்லை புதுசா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கணுமா? புதுசு என்னது? புதுசு என்ன வந்து கவுண்டிங் தியரின்னு ஒரு சாப்டர் இருக்கு. கவுண்டிங் தியரி. சரி, புதுசு போகலாம். புதுசு போகலாமா? ஓகே, ஸோ வந்து இல்லை அவ்வளோதானே, நீங்கள் என்ன பேர் வரமாட்டாங்களே. சரி, ஓகே, நான் போகிறேன். நியூ. ஓகே, கவுண்டிங் தியரின்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஐடியா இருக்கா கவுண்டிங் தியரினா என்ன அப்படின்னு? கவுண்டிங் தியரி யாருக்கும் தெரியலையா? சரி, ஓகே. 11th 12th பெர்முடேஷன் காம்பினேஷன் படிச்சிருக்கீங்களா? நினைச்சேன், அது மாதிரி பயப்பட நினைச்சேன். ஆக்சுவலா பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் இருக்கலே ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஓகேவா, ஸ்கூல்ல சொல்லித்தர தெரியாம அவங்களுக்கு புரியாம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கவுண்டிங் தெரியும் ஆக்சுவலாக எவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நான் இப்போ கவுண்டிங் தெரியும் என்னன்னா, பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒழுங்கா சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அதான் கவுண்டிங் தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டேஷ். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட வந்து மொத்தம் 5 டிஜிட்ஸ் இருக்கு. ஓகே, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. ஓகே, ஸோ பொறுமையா கவனிங்க, இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. ப்ளஸ் இதுதான் இருக்கலே வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எப்படி சொல்றது ஆஸ்க்டு சாப்டர்ஸ்னு சொல்லலாம். வெரி ஷார்ட் சாப்டர், பட் ஆனால் வந்து நிறைய கம்பேரிட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, டைம் அண்ட் ஒர்க்லாம் 4 லெக்சர் போச்சு, அதுல இருந்து கேட்பாங்க. ஓகே, இது வந்து 2 லெக்சரே முடிச்சிடலாம். ஓகே, 2 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடலாம். பட் ஆனால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ வந்து எப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்கு, அதாவது டிஜிட்ஸ் இருக்கு. சாரி, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் தெரியும், டிஜிட்ஸ்க்கும் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்ல. நம்பர்னா டிஜிட்ஸ்னா மொத்தம் வந்து 9 டிஜிட் தான் இருக்கு. சரி, 10 டிஜிட் தான் இருக்கு. ஓகேவா, 10 டிஜிட்ல இருந்து நீ எப்படிலாம் ஃபார்ம் பண்ற எல்லாமே நம்பர். ஸோ 27 இஸ் நம்பர், பட் ஆனால் 2 and 7 இஸ் டிஜிட். ஓகேவா, ஸோ டிஃபரன்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. டிஜிட் வேற நம்பர் ரெண்டுத்தையும் வந்து இன்டர்சேஞ்சபிள் யூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, தே ஆர் நாட் இன்டர்சேஞ்சபிள். இப்போ 5 டிஜிட் இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. இப்போ இந்த வச்சுட்டு எத்தனை டைப் ஆஃப் நம்பர் ஃபார்ம் பண்ணலாம், how many different numbers which can be formed using these digits. ஸோ நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணாதான் சாப்டரை லைக் அப் டு மார்க்ல முடிக்க முடியும். நான் மட்டும் பேசிட்டே போதும்னா நிறைய பேருக்கு புரியாம போயிடும். ஓகேவா, ஸோ வந்து எத்தனை நம்பர் ஃபார்ம் பண்ணலாம் டக்குன்னு சொல்லுங்க. சிவராம், பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கேன். ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு நம்பர் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், ரிப்பீட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 5 ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, சிருஷ்டிகா நீ என்ன சொல்ற? சாரி ப்ரோ, நான் கவனிக்கல. சரி, ஓகே, 5 டிஜிட் இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. ஓகேவா, 2 டிஜிட் இதுல இருந்து 2 டிஜிட் எடுக்கணும். அந்த 2 டிஜிட் வச்சுட்டு ஒரு நம்பரை ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா, ஆமா, இந்த 1 2 3 4 5 இருக்கு ப்ரோ. இந்த 1 2 3 4 5ல ஏதாவது 2 டிஜிட் எடுக்கிறேன். அந்த 2 டிஜிட்டை வச்சு நான் வந்து என்ன சொல்ல புரியும், 2 டேஷ் இருக்குடா. ஓகேவா, இந்த 2 டேஷ் ஓ, லைக் 24 23 அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி நான் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். 2 நம்பர் ஃபார்ம் பண்ணணும். இந்த 5 டிஜிட்ல இருந்து 2 நம்பர் ஃபார்ம் பண்ணணும். எத்தனை நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்? இந்த வர்ற 5 டிஜிட் இருக்குடா, 1 2 3 4 5 5 டிஜிட் இருக்கு. ஓகேவா, நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 2 டேஷ் இருக்குல்ல, இந்த 2 டேஷ்ல இதுல இருந்து ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்து நான் ஃபில் பண்ண போறேன்டா. ஓகேவா,
இப்போ எக்ஸாம்பிள் 23 இல்லாட்டி 34 இல்லாட்டி 53 இந்த மாதிரி நம்பர் நான் ஃபார்ம் பண்ணிட்டே வரேன். ஸோ இத்தனை நம்பர் ஃபார்ம் பண்ணி முடிச்சு எனக்கு கையில் எத்தனை நம்பர் இருக்கும், எத்தனை நம்பர் பாசிபிள், இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள். ப்ரோ 11 22 அந்த மாதிரி நம்பர்ஸ் வருமா, ரிப்பிட்டேஷன்ஸ் வருமா? ரெப்புடேஷன் வரக்கூடாது, அதான் ஷோர் நான் சொல்கிறேன். ரெப்புடேஷன் வரக்கூடாது, நோ ரெப்புடேஷன், நோ ரிப்பீட்டேஷன். அதாவது இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தடவை 2 எடுத்து இங்கே போட்டோன்னு வச்சுக்கோயேன், அதே ட்ரிப் அதே தரம் அதே டைம் வந்து திருப்பி 2 எடுக்கக்கூடாது. ஸோ 2 எடுத்துட்டு அப்படின்னா 2 தவிர வேறு ஏதாவது நம்பர் பார்த்து நீ எடுக்கணும். ஸோ 22 நாட் பாசிபிள், 11 நாட் பாசிபிள், 33 நாட் பாசிபிள், 44 நாட் பாசிபிள், 55 நாட் பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க என்கிட்ட. How many different numbers can be made using these conditions? ஏதோ 5 ஃபேக்டோரியல் அப்புறம் 4 ஃபேக்டோரியல் வரும், பட் ஐ டோன்ட் நோ நடுவில் என்ன பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. சூர்யா உனக்கு என்ன தோணுது? அப்புறம் அந்த மாதிரி இப்போ 12 13 அந்த மாதிரி அப்படியே போட்டுட்டே போகணும்னு சொல்றியா? போட்டுட்டே போனா ஆன்சர் வரும், பட் ஆனா வந்து அது ரொம்ப லேபரஸ் இல்ல, ரொம்ப டைம் எடுக்கும்ல. டக்குன்னு ஒரு மினிட் சொல்றேன். அப்படியா? சரி ஓகே, மனோஜ் கொடுக்கலாம். மனோஜ் உனக்கு என்ன தோணுதா? எனக்கு என்ன தோணுன்னா 5 நம்பர் இருக்குல்ல, ஆமாடா, அப்போ 5 into 5 போட்டுட்டு 1 1 2 2 வரக்கூடாதுன்னு சொன்னியா, அப்போ மைனஸ் பண்ணா 20 தடவை போடலான்னு தோணுது. 5 into 5 25. சூப்பர் மனோஜ், ஆக்சுவலி அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீ ஏன் 5 into 5 போடுற? ஏன்னா 5 நம்பர் நீ 2 2 எழுதலாம்னு சொன்னியா. சரி இப்போ 11 11 12 13 14 15 எழுதுனா ஒரு நம்பருக்கே 5 தடவை எழுதலாமா? கரெக்ட் கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் அப்போ 5 into 5 போட்டுட்டு நீ வந்து 1 1 2 2 4 3 3 அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னியா, அப்போ 5 மைனஸ் பண்ணிட்டா 20 வந்துரும்ல. ஓகே மனோஜ், இது நல்ல சூப்பரா யோசிச்சிருக்கு. ஓகே, இது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம், நல்லா யோசிச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் எதிர்பார்த்தேன். ஸோ வந்து இப்போ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீ வந்து என்ன பண்ணிக்கோ, மனோஜ் என்ன அசியூம் பண்ணா ஃபர்ஸ்ட் ரெப்புடேஷன் அளவுடனே வச்சுக்கிட்டான் மனோஜ். ஓகேவா? ஸோ என்ன பண்றான் மனோஜ், ஃபர்ஸ்ட் 1 எடுக்கிறான். ஸோ 1 எடுத்து இங்கே போடுறான். 1 இங்கே போட்டோன்னா இங்கே என்ன நம்பர் போடலாம், திருப்பி 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம், 5 போடலாம். அப்படின்னா என்ன, 5 நம்பர் போடலாம். 1 வச்சுட்டு ஒன்னை ஃபர்ஸ்டா வச்சுட்டு 5 நம்பர் போடலாம். ஸோ மனோஜ் என்ன பண்றான், திருப்பி என்ன பண்றான், 2 எடுக்கிறான். ஓகேவா? 2 எடுத்து இங்கே போடுறான். 2 போட்டு திருப்பி என்ன பண்ணுவான், 1 போடுவான், 2 போடுவான், 3 போடுவான். இந்த 2 போட்டதுக்கு அப்புறம் திருப்பி போடுவான். ஸோ அந்த மாதிரி எத்தனை தடவை பண்றான், 2வது நம்பர் போடுவான், அதுக்கு 5 தடவை. ஓகேவா? ஸோ 3வது நம்பர் போடுவான், அதுக்கு 5 தடவை. ஓகேவா? இந்த மாதிரி போட்டே போயிட்டு 4க்கு போடுவான், அப்புறம் 5க்கு போடுவான். ஸோ 5ஓட நம்பர்ஸே இல்லை, அவ்வளோதான். ஸோ 5க்கு 5 டைம்ஸ் வரும். டோட்டலி இங்க இருக்கு. ஸோ 25 தடவை வருது. ஓகே, 25 நம்பர் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 25 நம்பர்ல நான் என்ன சொல்லிட்டேன், நோ ரெப்புடேஷன் சொல்லிட்டேன். அதாவது ஒரே நம்பர் திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணணும், 25 minus 4, சரி 5 கரெக்டா? 25 minus 5. ஓகே, 4 கிடையாது, 5. ஸோ ஆன்சர் பண்ணால் 20. ஸோ பேசிக்லி 20 நம்பர்ஸ் ஆர் பாசிபிள் யூசிங் தி கிவன் கண்டிஷன். இல்லை யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இல்லாட்டி தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தட், சரியா? ஸோ இப்போ சரி, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மெத்தட். நான் சிம்பிள் மெத்தட் என்ன சொல்கிறேன். ஓகே, நான் என்ன சொல்லிட்டேன், சிஸ்டிகா என்ன சொன்னால் 5 ஃபேக்டரியல் போடு, 4 ஃபேக்டரியல் போடு. சிஸ்டிகா வந்து பாதி கரெக்டாக சொல்லியிருக்கா. ஓகேவா? இது மெமரைசேஷன் பண்ணனால உனக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக உனக்கு தெரியல. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டேன், 1 2 3 4 5, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க இடத்துல ஓகே எத்தனை சாய்ஸஸ் இருக்குது, அதாவது 1 2 3 4ல் ஓகே இங்கேருந்து ஒரு நம்பரை போட போகிறேன். ஓகே, இப்போ இல்லை எத்தனை நம்பர் போடலாம், எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 5 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு திருப்பி கவனிச்சோங்க, டு ஃபில் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேர் ஆர் 5 பாசிபிலிட்டிஸ், சரியா? பட் ஆனால் ஆஸ் ஐ ஹவ் டோல்ட் பிஃபோர், ரெப்புடேஷன் இஸ் நாட் அலவுட். ஸோ இந்த 5 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் இங்கே போட்டுருவேன். இந்த போட்ட நம்பரை திருப்பி இங்கே போடக்கூடாதுல்ல. ஸோ அப்போ இங்கே எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 4. ஓகே, இங்கே 5 இங்கே 4. இது ரெண்டுத்துமே நான் கம்ப்ளீட் பண்ணும். போத் ஆஃப் தி ஷுட் பி கம்ப்ளீட்டட். ஓகேவா? அப்படின்னா அண்ட் லாஜிக் யூஸ் பண்ணும். அண்ட் ஓகேவா? ஸோ அண்ட்னா மல்டிப்ளிகேஷன், ஆர்னா அடிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஷுட் பி ஃபில்ட். அதனால 5 into 4 is 20 ஆன்சர். இப்படி தான் போடணும்.
இல்லக்கா டவுட் இருக்கா? இப்ப சொல்லிக் குடுத்ததுல யாருக்கா டவுட் இருக்குன்னு திருப்பி சொல்லுவேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சூர்யா எனக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. ஷிவராமுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இதான் இருக்குல்ல சிம்பிளான மெத்தட். ஓகேவா? இது ஏன் கரெக்ட்னு நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் லைக் இப்போ டெக்னிக் சொன்னேன். டெக்னிக் ஏன் கரெக்ட் அப்படின்னா 1 2 3 4 5 இருக்கு. இப்போ மனோஜ் வந்து என்ன பண்ணா, மனோஜ் நம்ம மெத்தட்லயே போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 போட்டான். இப்போ இங்க 1 போட்டதுக்கு ஒரு ரெப்பிடேஷன் நாட் அலோட்னா 1க்கு பக்கத்துல 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். கரெக்ட்டா? அதாவது 5 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 5 பாசிபிலிட்டீஸ். ஓகேவா? இதுல அதாவது இந்த மாரி லைக் 5 நம்பர் எழுதலாம். இங்க வந்து என்னலாம் 15 14 13 12 11 இதுல 5 நம்பர் இருக்கு. சரி 11 எழுதக்கூடாது சாரி. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் காலம் 2 போட்டுக்கோ. ஸோ அது மாதிரி 25 24 23 21 ஓகேவா? இந்த மாதிரி 5 காலம் போடுற 5 காலம்ல எழுதி வைக்கிறேன். இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம். ஒவ்வொரு காலம்லயும் 4 நம்பர் இருக்கு. ஸோ இப்போ 5 into 4 என்ன 20. இப்போ புரியுதா ஏன் இங்க 5 வருது, இங்க ஏன் 4 போடுறோன்னு? இந்த மாதிரி வேற மெத்தட்ல யோசிக்க பழகிட்டா உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? யாரும் டவுட் இல்லைல்ல? நான் ஆல் பாசிபிள் மெத்தட்ஸ் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்படிதான் லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து வேற ஏதாவது சிம்பிள் கேள்வி கேட்குறேன். ஷேட் புட் புக்லேயே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா வந்து சிவராம் இருக்கான். சிவராம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏலேருந்து சிக்கு போகிறான், த்ரூ பி போகிறான். ஓகேவா? ஸோ அவன் நடந்து போகிறான். இப்போ ஏ இது ஒரு பாதை, இந்த சின்ன ஏ போட்டிருக்கலாம். இது ஒரு வே. ஓகே, ஒத்தடி பாதை. ஓகே, இது ஒரு ஒத்தடி பாதை, இதுவும் ஒரு ஒத்தடி பாதை. ஸோ இது மாதிரி டி இருக்கு, இ இருக்கு. ஓகே, இப்போ ஏலேருந்து சிக்கு அவன் எத்தனை வகையா போகலாம்? ஏலேருந்து சிக்கு அவன் எத்தனை வகையா போகலாம்? டக்குன்னு சொல்லுங்க. அஞ்சு. ஓகே, அவன் சொல்றான் 5ன்னு சொல்றான். ஓகே ஓகே, அடுத்து சிவராம், இந்த நடக்கிறே நீ தான் சொல்லணும். டக்குன்னு சொல்லு ப்ரோ. நீ தானே வெட்டியா இருக்க, நீ தான் நடக்கணும். சரி சொல்லு. அடுத்து சிருஷ்டிகா நீ சொல்லு. 6. ஓகே 6. சூர்யா 5 ஓகே. ஸோ 2 பேர் 5, 2 பேர் 6 சொல்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நான் போறேன். ஓகேவா? ட்ரை டு கன்வெர்ட் தி ப்ராப்ளம் இன்டு சம்திங் விச் யூ ஆர் யூஸ் டு. ஓகேவா? உனக்கு இப்போதைக்கு என்ன பழக்கம் இருக்கு? இந்த மாதிரி 2 டேஷ் போட்டு பழக்கம் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அவன் ஏ டு பி போறான், அப்புறம் பி டு சி போறான். ஓகேவா? ஸோ இப்படி தானே போனோம். ஸோ அவன் எப்படி போகலாம்? இந்த பாரு, ஏசி போகலாம், இல்லாட்டி ஏபி போகலாம். கரெக்டா? ஏபியா சாரி ஏஎஃப்ஆ இ சாரி ஏஇ போகலாம். ஆர் பிசி போகலாம். தப்பா சொல்றேன். ஏடி இங்கே ஏடி. ஓகே சாரி, ஏடி ஏலேருந்து டிக்கு போகலாம். இப்படி வந்துட்டு திருப்பி இப்படியே போகலாம். இல்லாட்டி ஏக்கு வந்துட்டு திருப்பியும் இ வழியாக போகலாம். அதான் இந்த இடத்துல நான் எழுதிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி டிலேருந்து டிக்கு போகலாம். பி ஃபர்ஸ்ட் நடந்துட்டு அப்புறம் இங்கேருந்து டிக்குள்ள போகலாம். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பி வரைக்கும் இந்த பி வரைக்கும் வந்துட்டு இந்த பி பாத்தில் வந்துட்டு திருப்பி வந்து பிலேருந்து சிக்கு போகலாம். ஸோ அப்படின்னா பி இன்ட்டு இ. ஸோ அதே மாதிரி சிக்கும் சி இன்ட்டு டி, சி இன்ட்டு இ. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 6. ஸோ ரைட் ஆன்சர்ஸ் 6. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு பாருங்க. இங்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு, இங்கே 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதாவது வந்து இந்த 3 ஆப்ஷன், அதாவது ஏ இல்லாட்டி பி இல்லாட்டி சி தானே. இங்கே 3 ஆப்ஷன் இருக்கு. இங்கே என்ன ஆப்ஷன் இருக்கு? டி இல்லாட்டி இ. ஸோ அதனால 3 into 2 டேரக்டாக கூட சொல்லலாம். 3 into 2. புரியுதா? இந்த மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. ஸோ மனோஜ் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ண. ஓகே 5ன்னு. ஸோ நீ சொன்ன இப்போ நம்ம எப்படி
நான் சொன்னேனோ அதே மாதிரி நீ யோசி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேஷ் போட்டுக்கோ, செகண்ட் டேஷ் போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் டேஷ்ல எத்தனை வகையா ஃபில் பண்ணலாம்னு பார்த்துக்கோ, செகண்ட் டேஷ்ல எத்தனை வகையா ஃபில் பண்ணலாம்னு பார்த்துக்கோ. இந்த மாதிரி தான் முக்காவாசி சிம்பிள் சம்ஸ்ல இந்த மாதிரியே போட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ வேற எதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, அழிச்சிடுறேன். இங்க எழுதுறேன். இப்போ என்கிட்ட வந்து 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. ஓகேவா? இல்ல கொஞ்சம் சிம்பிளா ஆக்கிக்கிறேன். 2 நம்பரோட முடிச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து நான் என்ன சொல்லிட்டேன், இந்த மாதிரி 3 நம்பர் 0 கொடுத்துட்டு 1 கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டேன். ஓகேவா? ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ஃபார்ம் ஆல் தி 3 digit numbers possible. ஓகேவா? யூசிங் these 3 digits. 3 நம்பர் கொடுத்துட்டேன். 3 நம்பர் கொடுத்து இந்த 3 நம்பரை வச்சு உன்னால என்னென்ன 3 digit நம்பர் ஃபார்ம் பண்ணுமோ ஃபார்ம் பண்ணி சொல்ற அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப எத்தனை வகையா பண்ணலாம்? டக்குன்னு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, 18 சொல்றா. சிவராம், உனக்கு என்ன தோணுதோ டைப் பண்ணு. ரெப்பிட்டிஷன் நாட் அலோட்னு வச்சுக்கோ. ரெப்பிட்டிஷன் நாட் அலோட்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரெப்பிட்டேஷன் வச்சு போடும், வைக்காம போடும், அப்புறம் ரெப்பிட்டேஷன் வச்சு போடும். ஓகே, 2 கேஸும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெப்பிட்டேஷன் இல்லாம சொல்லுங்க. வித்தவுட் ரெப்பிட்டேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, 12 சொல்றா. சிவராம் நீ சொல்லு. சூர்யா நீ சொல்லு. மனோஜ் நீயும் சொல்லு. 9 நினைக்கிறேன். ஓகே 9. ஓகே, சூர்யா 9. ஓகே, மனோஜ் 9. சிவராம் நீ என்ன சொல்ற? நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேஷ்லயும் எத்தனை வகையா ஃபில் பண்ணலாம். How many ways to fill a dash? சிவராம் நீ சொன்னாதான் போவோம். அடுத்து டக்குன்னு சொல்லு. டேய் கொன்னுடு ஒண்ணு கெஸ் பண்றா. சோ ஃபர்ஸ்ட் 3 நம்பர் இருக்குடா. ஃபர்ஸ்ட் டேஷ்ல எத்தனை வகையா ஃபில் பண்ணலாம்? ரெண்டு தான் போட முடியுமா? ஏன் ப்ரோ? ஓகே. ஃபர்ஸ்ட் டேஷ்ல சிவராம் நான் சொல்ல அப்படியே போடுறேன் பாரு. ஃபர்ஸ்ட் டேஷ்ல 2 வேஸ் இருக்கு. 0 போடக்கூடாதுன்ட்டு. அப்ப அடுத்த டேஷ்ல ரெப்பிட்டேஷன் நாட் அலோட். ரிப்பீட் பண்ண முடியாது, ரிப்பீட் பண்ண கூடாது. இங்க 2, அப்ப இங்க அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் இஸ் 4. ஸோ ஏன் நிறைய பேர் என்ன சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் வந்து 12ன்னு சொன்னீங்க. ஸோ அடுத்து சரி சிஸ்டர் நீ எப்படி 12ன்னு சொன்ன? 2 into 3 into 2 போட்டேன். ஓகே, சிஸ்டிகா என்ன சொன்னா அப்படின்னா 2 into 3 into 2 சொல்றா. ஓகே, சிஸ்டிகா 2 into இது நான் ஏன் தப்புன்னு சொல்லிடுறேன். சிஸ்டிகா கரெக்டாக தான் யோசிச்சிருக்கா. அவன் என்ன பண்ணிட்டா, கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா. அதாவது 0 அங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா. கரெக்டா? 0 யூஸ் பண்ணா தப்புன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 0க்கு பதிலாக என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு. சரியா? ஆனா இங்க என்ன தப்பு பண்ணிட்டா அப்படின்னா, இங்க ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டு அவன் நினைச்சா திருப்பி 3 ஆப்ஷன் இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டா. ஸோ அது தப்பு தானே. ஏன்னா 3 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இங்க போட்ட நம்பர் சப்போஸ் 1 இல்லை 2 இருக்கும் போது அதே நம்பர் இங்க வரது திருப்பி வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இங்க 1 போட்டுட்டு திருப்பி 1 வரலாம்ல, அவரோட கணிப்படி. ஸோ இந்த மெத்தட் தப்பு. இந்த அப்ரோச்சை போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து சூர்யா நீ எப்படி 9 சொன்ன? போன இதுல வந்து 5 டிஜிட் இருந்துச்சு, 2 டிஜிட்னு சொன்னியா, அதனால 5 into 2 போட்டனால சரி இதுவும் அப்படிதான் சொல்லிட்டு அப்படி போட்டேன். போன இடத்துல எங்க 5 into 2 போட்டேன். இல்லடா, அதுல வந்து 5 நம்பர் இருந்துச்சா, 1 2 3 4 5ன்ட்டு 5 இன்ட்டு அப்புறம் அந்த ஒரு அண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டியில, அண்டுனா இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படி வச்சு போட்டேன். ஓகே, அப்படிலாம் நீ யோசிக்க கூடாதுடா சூர்யா. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், எந்த ப்ராப்ளமா கொடுத்தாலும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா டேஷ் மாதிரி போட்டு அந்த டேஷ்ல எத்தனை வகையா ஃபில் பண்ணலான்னு பார்க்கணும்.
இந்த மாதிரி லிங்க்லாம் பண்ண தேவையில்ல, கவுண்டிங் தியரி நீ பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ வந்து என்னன்னா இப்போ இந்த இடத்துல அதனால நீ நீ அந்த டெக்னிக்கை ட்ராப் பண்றக்க அந்த மாதிரி போடாத. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டேஷ் எத்தனை வகையாக ஃபில் பண்ணணும்னு பார்க்கணும். அடுத்த டேஷ் எத்தனை லைக் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபில் பண்ண முடியும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீ அண்ட் இப்போதான் நீ அண்ட் யூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து ஆல் 3 டேஷஸ் ஷுட் பி ஃபில்டு. ஓகேவா? ஷுட் பினா ஃபர்ஸ்ட் டேஷும் ஃபில் பண்ணும் அண்ட் செகண்ட் டேஷும் ஃபில் பண்ணும் அண்ட் தேர்ட் டேஷும் ஃபில் பண்ணும். இப்போ லைக் இன்டூன்னு போடணும். உனக்கு சப்போஸ் இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நான் சொன்ன மெத்தடிக்கே போகணும். ஃபர்ஸ்ட் டேஷ்ல 0 இருக்க முடியாது, அதனால 1 இருக்கும். ஸோ 1 வச்சுக்கிட்டு அப்படின்னா இங்கே 2 வாய்ப்பு இருக்கு. 1 வச்சுட்டு திருப்பி இங்கே 1 போட முடியாது, அதுக்கு பதிலாக 2 போடலாம், இல்லாட்டி 0 போடலாம், இல்லாட்டி இங்கே 0 போடலாம், இங்கே 2 போடலாம். அதே மாதிரி இங்கே 2 வச்சுக்கோ. ஓகே, 2 வச்சுட்டு இங்கே 0 போடலாம், இங்கே 1 போடலாம், இங்கே 1 போடலாம், இல்லை 0 போடலாம். உனக்கு சப்போஸ் இன்னும் குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா நீ இந்த மாதிரியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. கொஞ்ச நாள் இந்த மாதிரியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா உனக்கு அந்த டச் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுக்கு 4 தான். ஓகேவா? நீங்கள் குருட்டா புக்கில் அடிக்காதீங்க, இந்த மாதிரியே யோசிச்சு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பழகும். ஓகேவா? இப்போ வேற ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சப்போஸ் வித் ரெப்புடேஷன் அப்படின்னா எத்தனை டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆர் அலோட்? பெர்முடேஷன், சாரி, வித் ரெப்புடேஷனா எத்தனை நம்பர் ஃபார்ம் பண்ணலாம்? 18. ஓகே, 18 சொல்றா. வித் ரெப்புடேஷன்னா 18 சொல்றா. சிவராம் நீ என்ன சொல்ற? சிவராம் 18 சொல்லிட்டான். சூர்யா நீ என்ன சொல்ற? யோசி சொல்லு சூர்யா. ஸோ என்ன சொன்னேன், டேஷ் மாதிரி போட்டு அந்த டேஷ்ல எத்தனை வகையாக ஃபில் பண்ணலாம்னு நீ பார்க்க போற. ஓகேவா? ஸோ என்ன ஆன்சரா இருக்கும்? ஓகே, ஸோ நீ அன்மியூட் பண்ணிக்கோ, நம்ம அப்படியே பேசியே போடலாம். ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து என்ன சொல்ற சூர்யா, இப்போ எனக்கு டவுட் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேஷ் இருக்கு, இதுல எத்தனை நம்பர் போடணும்? 3 நம்பர் போடலாம். 3 நம்பரை திருப்பி யூஸ் சொல்லு. பாரு, 1 போடலாம், கரெக்ட். 2 போடலாம், கரெக்ட். 0 போட்டேன்னு வச்சுக்கோங்க. 0 1 2 போடக்கூடாதா எப்பவுமே? போடக்கூடாது. ஏன்னா 0 போட்ட அப்படின்னா அது 3 டிஜிட் நம்பரே கிடையாது தானே. சரி புரியுது. ஓ இப்பதான் புரியுதா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட்ல எத்தனை நம்பர் போடலாம்? 2 நம்பர் போடலாம். ஓகே, நான் இங்க எழுதுறேன். 2 நம்பர் போடலாம். நான் என்ன சொல்லிட்டேன், ரெப்பிட்டேஷன் ஓகேன்னு சொல்லிட்டேன். ரிப்பீட் பண்ணிக்கலாம்னு. அப்ப இங்க 1 போட்ட அப்படின்னா இங்க 1 போடலாம், கரெக்ட்டா? அதான் அர்த்தம் அதுக்கு. சோ இங்க எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? இங்க 3. ஓகே, இங்க 3. சோ 3த்தையும் ஃபில் பண்ணனும்ல. சோ 2 into 3 into 3. சோ என்ன ஆன்சர் வருது? 18. ஓகே. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. வித்தவுட் ரெப்பிட்டேஷன் என்ன இருக்கும்? இந்த இடத்துல 2. இப்போ இங்க 2 நம்பர் போட்டதுக்கு அப்புறம் if சப்போஸ் 1 போடுறேன்னு வெச்சுக்கோங்க, இங்க 1 போட்டா அப்படின்னா இங்க 1 யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா 2 நம்பர் இங்க இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 0 போடலாம், இல்ல 2 போடலாம். இப்போ இங்க 0 போட்டா இங்க 2 தான், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். சோ அதனால இங்க என்ன, இங்க நோ ரெப்பிட்டேஷன். அப்போ இங்க 2 பாசிபிலிட்டி, இங்க 2 பாசிபிலிட்டி, இங்க ஒரு பாசிபிலிட்டி. புரிஞ்சிருச்சா உனக்கு? ஓகே. ஓகேவா? இந்த மாதிரி வேற சம் நான் தரேன், அத நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ மியூட் பண்ணிக்கோ. இப்போ என்னன்னா வந்து இப்போ இன்னொன்னு கேக்குறேன். இப்போ வந்து இப்போ நம்ம கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கோம்? 6 பேர் இருக்கோம். ஸோ சிவராம் இருக்கான், ஹரி நான் இருக்கேன். ஓகே, SH இங்கே போடுறேன். சிவராம் வந்து SH. ஓகே, சிவராம். இப்போ ஹரி இருக்கேன், HAR. ஓகே, ஹரி இருக்கேன். அப்புறம் வேற யார் இருக்கா? மனோஜ் இருக்கா. ஓகே, அப்புறம் சூர்யா இருக்கான், அப்புறம் அஜய் இருக்கான், AJ. அப்புறம் சிருஷ்டிகா இருக்கா, ஸ்ரீ. ஓகே, சரி போடுங்க. ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்கும்? 6 பேர் இருக்கோம், கரெக்டா? ஸோ இப்போ நான் கேட்குறேன், 6 பேர் இருக்கோம். நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா இவங்க வந்து உட்கார வைக்கணும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு. கிளாஸ்ல வந்து இந்த 2 டேபிள் இருக்கு. ஸோ எத்தனை வகையா இந்த 6 பேரை உட்கார வைக்கலாம் இந்த டேபிள்ல? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இடம், நம்பர் 1. இது ரைட் சைடு, சாரி லெஃப்ட் சைடு. இது ரைட் சைடு டேபிள். ஓகேவா? இந்த டேபிள்ல எத்தனை வகையா உட்கார வைக்கலாம்? இப்போ வந்து சிருஷ்டிகா, ஓகே, அஜய் ஒரு ஃபார்மேஷன்,
அதே மாதிரி அஜய் சிருஷ்டிகா ஒரு ஃபார்மேஷன். இந்த மாதிரி நிறைய ஃபார்மேஷன் இருக்கும்ல. இந்த மாதிரி எத்தனை ஃபார்மேஷன் பாசிபிள் மட்டும் சொல்லுங்க. முன்னாடி நம்பர்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம், இப்ப ஆளுங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? சோ இப்ப சொல்லு, எத்தனை எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு டக்குன்னு சொல்லு. நான் முன்னாடி சொன்ன அதே மெத்தட் தான், அதே டெக்னிக் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ எத்தனை முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆளுங்க இருக்காங்க. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் சிவராம் நீ சொல்லு. சிவராம் 13 சொல்றான். ஓகே. சிருஷ்டிகா நீ என்ன சொல்ற? 30 தான். ஓகே. சூர்யா நீ என்ன சொல்ற? 30டா 6 × 6 6 × 6 × எப்படி யோசிச்சேன்? சொல்லு சொல்லு. 6 × சரி நீ யோசிச்சு சொல்லு. ஓகே நீ கொஞ்ச நேரம் யோசி. மனோஜ் நீ சொல்லு. 30 தான்டா. 30 தான். எப்படி போட்ட? எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல 6 பேர் உட்கார வைக்கலாமா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல? ஆமா ஆமா ஆமா. அப்ப அவனே இதுல உட்கார முடியாதுல, அப்ப 5 தானே, 5 பேர் உட்கார வைக்கலாமா? கரெக்டா மனோஜ். 6 × 5 போட்டிருப்ப. கரெக்டா? சூர்யா இதே மெத்தட் தான் நீனும் யோசிச்சிருப்ப. உனக்கு டக்குன்னு ஏதோ ஒரு லைக் மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே 6 × 5. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல 6 பேர் உட்கார வைக்கலாம், அடுத்ததுல 5 பேர் உட்கார வைக்கலாம். ஸோ இங்க பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல லைக் நான் நம்பர்ஸ் நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஸோ 6 நம்பர் எடுத்துக்கூட, ரெப்புடேஷன் அலோடு நாட் அலோடு லைக் அதெல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனா இப்போ நான் 6 பேர் மனுஷங்கன்னு சொன்னோன்னா உனக்கு டிஃபால்ட்டா வந்து நோ ரெப்புடேஷன் புரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன் மட்டும் பாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப நான் வந்து நான் என்ன பண்றேன், இதுல 2 பேர் நான் எடுக்க போறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னு பாத்துக்கோ. இந்த 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்ல டீச்சர் வந்து கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. கிளாஸ் டீச்சர் வந்துட்டு எனக்கு வேலை இருக்குப்பா, இந்த மாதிரி டெஸ்க் எடுக்கணும், இதுல யாராவது 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி அவங்க ஏதோ 2 பேர் சூஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்ப எத்தனை வகையை அவங்களால சூஸ் பண்ண முடியும்? கொஸ்டின் புரிஞ்சிருச்சுல? சோ 6 பேர் இருக்காங்க. 2 பேர் எடுக்கறாங்களா? யாராவது 2 பேர் சூஸ் பண்றாங்கடா. இப்போ இது ஒருத்தர் கை காட்டுறாங்க, இந்த மாதிரி இன்னொருத்தர் கை காட்டுறாங்க, 2 பேர் கை காட்டுறாங்க. சோ எத்தனை வகையா அவங்களால கை காட்ட முடியும்? 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல ஏதோ 2 பேரை சூஸ் பண்ண போறாங்க. சோ எத்தனை வகையா அது பண்ணலாம்? ஆன்சர் என்னது? சிருஷ்டிகா 11 சொல்றா. ஓகே. சிவராம் நீ என்ன சொல்ற? சிவராம் இருக்கியா? சரி ஓகே. சூர்யா நீ என்ன சொல்ற? இப்போ 2 பேரானா எனக்கு புரியல. சரி இப்போ 2 பேர் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் தடவை ஓகே ஃபர்ஸ்ட் தடவை டீச்சர் கிளாஸ் ரூம் வராங்க. வந்துட்டு என்னையும் ஒன்னையும் சூஸ் பண்றாங்க. ஓகேவா? சப்போஸ் திருப்பியும் கிளாஸ்க்குள்ள வராங்க. திருப்பியும் கிளாஸ்க்கு வந்துட்டு ஹரி மனோஜ் 2 பேரும் திருப்பி அங்க கூட்டத்துல நின்னுக்கோங்கப்பா, நான் திருப்பி சூஸ் பண்றேன் அப்படின்றாங்க. இப்படி சொல்லலாமா? நம்ம 2 பேரும் கன்சிடர் பண்ணல ஆளுக்கு அடுத்து. திருப்பி நம்ம 2 பேத்தையும் இருக்கோம். புரியுது? நான் உனக்கு எப்படி சொல்ல, இப்போ வந்து இப்போ ஒரு இப்போ மனோஜ் உனக்கு மல்டிவர்ஸ் என்ன தெரியுமா? என்னதுடா? மல்டிவர்ஸ்னா தெரியலையே. மல்டிவர்ஸ் என்னடா, இப்போ நம்ம வந்து ஒரு உலகத்துல இருக்கோம். ஓகே நம்ம ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கோம். ஓகேவா? சோ அதே மாதிரி ஒரு யூனிவர்ஸ் வேற இடத்துல ஏதோ வேற யூனிவர்ஸ் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கியா? இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் காமிப்பாங்க மல்டிவர்ஸ். மெயின் அந்த மார்வல் எல்லாம் காமிப்பாங்க. சோ என்னன்னா நம்மள மாதிரி என்னடா டோரிமான் டோரிமான்ல வச்சிருக்கியா? சரிடா. நம்மள மாதிரியே வேற ஒருத்தங்க அங்கேயும் வாழ்வாங்க. சோ லைக் நம்மள மாதிரியே இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில எடுத்த சாய்ஸஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப் சப்போஸ் நீ வந்து சின்ன வயசுல வந்து உன்னை இந்த ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருப்பாங்க. அவனை வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு டிசிஷனும் மாறிட்டே இருக்கும் நம்ம மல்டிவர்ஸ்க்கு நம்மளுக்கும். புரியுதா? சோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஒரு மல்டிவர்ஸ் இருக்கு. அந்த மல்டிவர்ஸ் நம்ம யூனிவர்ஸ் 1ல இருக்கும். நம்மள வந்து 6 பேர் இருக்காங்க. ஓகே அந்த யூனிவர்ஸ்ல நம்ம மாதிரி 6 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம யூனிவர்ஸ்ல வந்து இந்த மாதிரி அந்த ஒரு மேமோ இல்லை சாரோ வந்து நம்ம சூஸ் பண்றாங்க. ஓகே ஒன்னும் என்ன சூஸ் பண்றாங்க. வேற யூனிவர்ஸ்ல போனா அப்படின்னா அங்க சிவராமையும் அஜயும் சூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் பாசிபிள். ஓகேவா? வந்தோன்னே ஏதோ 2 பேர் எடுக்க போறாங்க. அந்த 2 பேர் எத்தனை வகையை எடுத்துக்கலாம் அதுதான். ஸோ உனக்கு புரிஞ்சிச்சு அப்போ கேள்வி? இல்லாட்டி ரொம்ப குழப்பிங்களா? புரிஞ்சிச்சுல? ஓகே சூர்யா நீ என்ன சொல்ற? என்ன ஆன்சர் தோணுது உனக்கு?
தெரியலடா. புரியல. ஓகே நானே சொல்லிடுறேன் ஆன்சரு. ஸோ ஆன்சர் வந்து 15. நான் எப்படின்னு சொல்றேன் பாரு. இப்போ இந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட் மேட்டர். ஏன் நான் சொல்றேன் பாரேன். இப்போ வந்து என்னையும் சூர்யாவும் சூஸ் பண்றாங்க. ஓகே, ஹரி சூர்யா 2 பேரும் சூஸ் பண்றாங்க. இப்போ ஹரி சூர்யா சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹரிய ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல போடலாம், சூர்யாவை செகண்ட் டெஸ்க்ல போடலாம். ஆர் ஹரிய செகண்ட் டெஸ்க்ல போடலாம், சூர்யாவை ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல போடலாம். ஸோ இப்போ ஒரே ஆளுங்களை லைக் ஹரி சூர்யா இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டே 2 வகையை நான் அரேஞ்ச் பண்றேன், தெரியுதா? ஆனா இப்போ நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 பேரை அப்படியே கைப்பிடிச்சு இழுக்கிறேன் அப்படின்னா அந்த 2 பேர் எப்படி வந்தா எனக்கு என்ன? ஃபர்ஸ்ட் ஹரி சூர்யாவா இருந்தானே, சூர்யா ஹரியா இருந்தாங்க. 2 பேருமே ஒண்ணு தானே. ஸோ இந்த இடத்துல அதாவது இப்போ ஹரி சூர்யான்றது இங்க வச்சிருக்கேன் பாரு, இங்க காட்டுறேன். ஓகே, ஹரி அப்புறம் சூர்யா. ஃபர்ஸ்ட் டேஷ்ல ஹரி, அப்புறம் செகண்ட் டேஷ்ல சூர்யா. இது செகண்ட் டேஷ்ல ஹரி, ஃபர்ஸ்ட் டேஷ்ல சூர்யா. இப்போ 2மே வேற வேறையா ஒண்ணா? இப்போ நான் சொன்ன கண்டிஷன்ல 2 பேரை அப்படியே கைப்பிடிச்சு இழுக்கிறாங்க அப்படின்னா லைக் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹரியை பிடிச்சிருக்கிறாங்க, ரைட் ஹேண்ட்ல சூர்யா பிடிச்சிருக்காங்க. ஆர் லெஃப்ட் ஹேண்ட்ல சூர்யா பிடிச்சிருக்காங்க, ரைட் ஹேண்ட்ல ஹரியை பிடிச்சிருக்காங்க. 2மே நம்ம தேவைப்பட்ட அந்த கண்டிஷனுக்கு ஒண்ணா வேற வேறையா? இது 2த்தையும் நான் ஒரே பாசிபிலிட்டியா கன்சிடர் பண்ணிக்குமா, தனி வேற கண்டிஷன் லைக் பாசிபிலிட்டியா கேஸை கன்சிடர் பண்ணிக்குமா நான் கேட்கறேன். அவ்வளவுதான். சேம் தான். சேம். ஓகே சூர்யா நீ என்ன சொல்ற? சேம் தான்டா. ஏன்னா எதுவும் சொல்லல இப்படிதான் உட்காரணும் அந்த மாதிரி. கரெக்ட். நான் 2 பேரை பிடிச்சி இழுக்க போறேன். அந்த 2 பேரை லைக் எப்படி இழுத்தானே, லெஃப்ட் ஹேண்ட்ல யாரை பிடிச்சி இழுத்தானா, ரைட் ஹேண்ட்ல யாரை பிடிச்சா, 2 பேரும் எனக்கு தேவை. 2 பேரை தூக்கி போறோம். அப்புறம் சிவராம் உனக்கு இருக்கடா. மனோஜ் நீ சொல்லு, 2 வேற வேறையா இல்ல ஒண்ணா? ஒண்ணுதான்டா. ஒண்ணு. ஓகே, சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா முன்னாடி கண்டிஷன்ல நம்ம இது 2 பேரும் வேற வேறன்னு நினைச்சிருந்தோம். லைக் சப்போஸ் டேஷஸ்க்கு இந்த டேஷஸ்க்கு மீனிங் கொடுத்திருந்தேன். இது ஃபர்ஸ்ட் டேஷ் செகண்ட் டேஷ் மீனிங் கொடுத்தா, அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் மீனிங் கொடுத்திருந்தேன் அப்படின்னா இது 2 வேற கேஸ், 2 டிஃப்ரெண்ட் கேசஸ். கரெக்டா? ஆனா இப்ப நான் வந்து 2 பேர் குரூப் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இது 2மே வந்து ஒரே கேஸா ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கரெக்டா? ஒரே கேஸ் சொல்றீங்களா? ஸோ இப்போ நான் திருப்பி கேட்குறேன். ஸோ முன்னாடி இந்த மாதிரி ஹரி சூர்யா, அப்புறம் வந்து அஜய் சிவராம், அப்புறம் வந்து மனோஜ் சூர்யா, இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அது வந்து 30 கேசஸ் வந்துருந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் உனக்கு. இந்த 30 கேசஸ்ல ஏதோ 2 கேஸ் எடுத்துக்கோ. அதாவது இந்த ஹரி சூர்யா ஒரு கேஸ், சூர்யா ஹரி ஒரு கேஸ்ல இந்த 2 கேஸுமே வந்து ஒரே ஒரு கேஸா நீ கன்சிடர் பண்ணிக்கிற. ஓகேவா? அப்ப இந்த 30 கேஸ் மொத்தம் ஆக்சுவலா நம்ம இப்ப பேசிட்டு இருக்க கண்டிஷன்ல 2 பேர் குரூப் ஃபார்ம் பண்ற கண்டிஷன்ல எத்தனை கேஸா வந்து நிக்கும்? அதான் என் கேள்வி. 15. சூப்பரா மனோஜ், சாம. சூர்யா நீ சொல்லு. சூர்யா எனக்கு புரியுதா? ஓகே, சிவராம் நீ சொல்ல புரியுதா? சிவராம் புரியல. சிஸ்டி அவனுக்கு புரியுதா? சிஸ்டிக்காக புரிஞ்சு. சிவராமுக்காக சொல்றேன். சிவராம் சூர்யா 2 பேர் கேட்டுக்கோங்க. என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க அழிச்சிடுறேன். ஓகே, என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஹரி இருக்கான், சூர்யா இருக்கான், சூர்யா இருக்கான், ஹரி இருக்கான். ஓகேவா? இது 2மே அதாவது ஃபர்ஸ்ட் ஹரி அடுத்து சூர்யா, ஃபர்ஸ்ட் சூர்யா அடுத்து ஹரி, இது 2மே வேற கேஸ். எப்போ இந்த கேஸ் இது வந்து கேஸ் 1 வச்சுக்கோ. கேஸ் 1 இஸ் picking 2 students among them and making them sit in the places numbered 1 and 2. இது 2த்துல 30. இது எல்லாருக்கும் டவுட் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ ஒரே பசங்க சிவராம் ஹரி எடுத்துக்கோங்க. 2 பேர்த்தையும் நான் இங்கே சூஸ் பண்ணி உட்கார வைக்கிறேன். உட்கார வைக்கவங்க சிவராம் ஹரி, ஹரி சிவராம் 2மே வேறன்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இடத்துல ஃபர்ஸ்ட் கேஸ்ல இப்போ இங்க சிவராம் ஹரி, ஓகே, ஆர் ஹரி சிவராம், இது 2மே இங்க ஒண்ணுதான். அதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஏன்னா 2 பேரை பிடிச்சி நான் வேலை தானே வாங்க போறேன். நான் எப்படி எடுத்தா அவன் என்ன? கரெக்ட் தானே? இல்ல எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல? சிவராம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா ப்ரோ? ஓகே, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா
லைக் நான் சொல்லும் போது பாருங்க ரெண்டு கேஸ் சொல்றேன், 2 தடவை சொல்றேன். சிவராம் கமா ஹரி, ஹரி கமா சிவராம். இது ரெண்டுமே 2 பாசிபிலிட்டி தான். ஆனா அது ஆக்சுவலி என்னது நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற அந்த கான்டெக்ட்ல ரெண்டுமே ஒண்ணுதான். இதை நான் பண்டில் பண்ணி ஒன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோடா. இது வந்து ஒன்னே, இது ஒரு கேஸ். சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இதே மாதிரி வேற யாருன்னா பாசிபிள்? ஹரி சூர்யா பாசிபிளா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி சூர்யா ஹரி பாசிபிள். இப்ப திருப்பியும் இந்த 2 இதை ஒன்னாக்கிட்டேன். கரெக்டா? இந்த மாதிரி 2 பிடிச்சிட்டு வரேன். ஓகேவா? இந்த 2 சேர்த்தா ஆன்சர் 30 வரும். அதுல இருக்க டவுட் இருக்கா? என்ன பண்றேன், எத்தனை வகையை 2 பேரை எடுத்து 2 பேரை அரேஞ்ச் பண்ண முடியும்னு பாக்குறேன். அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 30 தான் வரும். அது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இருக்க டவுட் இருக்கா? சிவராம் புரிஞ்சிச்சுல? சூர்யா உனக்கு புரிஞ்சிச்சா? ஆன்சர் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணாது, 2 ஆட் பண்ணா உனக்கு 30 தான் வரும். அது உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் என்ன பண்றேன், நான் வந்து அந்த 30 நான் உனக்கு பிரிச்சு சொல்லி காமிக்கிறேன். லைக் எப்படிலாம் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 ஹரி சூர்யா, ஓகே, இதுல 2 இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒன்னா கன்சிடர் பண்ண சொல்றேன். ஓகே, அடுத்து சிவராம் ஹரி, இதுலயும் 2 வந்துச்சு. ஆனா ஒன்னா கன்சிடர் பண்ண சொல்றேன். ஓகேவா? இப்போ அடுத்து வேற என்ன, மனோஜ் இருக்கும், அஜய் இருக்கும். ஸோ மனோஜ் அஜய் 2 எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துட்டோம். இப்போ 2 ஒன்னா எடுத்து, இப்போ தெரியுது என்ன சொல்றேன், புரியுதா? அதாவது நான் ஃபர்ஸ்ட் எடுத்த எல்லா கேஸுமே பாதி ஆயிட்டே இருக்கு. புரியுதா? ஹரி சூர்யா பாதி ஆயிடுச்சு, 2ல இருந்து 1 ஆயிடுச்சு. சூர்யா மனோஜ் 2ல இருந்து 1 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி திருப்பியும் அந்த முன்னாடி இந்த 2 எல்லாமே 1 ஆயிட்டே வருது. கரெக்டா? அதாவது 2 ஒன்னாவது. அப்ப 30 கேஸ் இருந்துச்சுன்னா 30 கேஸ் அப்படியே பாதி கேஸ் ஆயிரும்ல. புரியுதா சிவா? இப்ப உனக்கு புரியுதா? புரிஞ்சா புரியலையாடா? சூர்யா உனக்கு புரியுதா? தயவு செஞ்சு யோசிச்சு குழச்சுடாத. சும்மா இரு, கிளாஸ் சும்மா இரு. சரி சரி. வெயிட் பண்ண. எங்க சொல்லு. ஆமா 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 ஆமா. திருப்பியும் 5 தான் இருக்கு. இல்ல இல்ல. ஓகே. இல்ல சிவராம். ஓகே. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இது எனக்கு புரியுது. ஓகே ஓகே. இந்த மெத்தட் நான் சொல்லிடுறேன். ஓகே, சிவராம் வேற மாதிரி வச்சிருக்கான், அது நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்போ சிவராம் என்ன சொல்றான்னா, இப்போ வந்து இப்போ இந்த இங்க அழிச்சு இங்கே நான் போட்டுட்டோமான்னு யோசிக்கிறேன். நீங்க தனி பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. சிவராம் என்ன சொல்றான்னா, நீ பாருங்களேன், சிவராம் எடுக்கும் போது சிவராம் ஹரி பேர் பண்ணலாம், சிவராம் மனோஜ் போடலாம், சிவராம் சூர்யா போடலாம், சிவராம் அஜய் போடலாம், சிவராம் வேற யார் ஸ்ரீகா போடலாம். ஸோ இப்போ வந்து சிவராம் எடுக்கும் போது எனக்கு 6 கேசஸ் வந்துச்சு. ஓகே, சிவராமா எடுத்து முடிச்சாச்சு. சிவராமையும் லைக் நான் பேர் பண்றேன், சிவராம் ஹரியை பேர் பண்றேன், சிவராம் மனோஜை பேர் பண்றேன், சிவராம் சூர்யாவை பேர் பண்ண பேர் பண்ணிட்டு போறேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ, இது முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்றேன்னு பாரு. இப்போ அடுத்து நான் ஹரிக்கு வரேன். ஸோ ஹரிக்கு யார் யாரெல்லாம் பேர் பண்ணலாம் நான் யோசிக்க போறேன். ஓகே ஓகே. ஸோ ஹரி சிவராம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எஸ் ஆர் நோன்ஸ் மட்டும் டைப் படிங்க. ஹரியும் சிவராம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது. ஏன்னு நான் சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், சிவராம் சூஸ் பண்ணும்போது ஹரியை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 2 பேரும் குரூப் ஆயிட்டாங்க. ஸோ திருப்பி நான் ஹரியை கன்சிடர் பண்ணும்போது சிவராமையும் சூஸ் பண்ணா தப்பாயிரும்ல. அதாவது சிவராம் ஹரின்ற ஒரு அந்த பேர், அந்த குரூப்பை நான் திருப்பியும் நான் அதே குரூப்பை ஆட் பண்றேன்ல, அப்ப தப்பு தானே. ஸோ அது லாஜிக்கலி தப்பு. அதனால ஹரியை ஃபர்ஸ்டா வச்சு நான் பார்க்கும்போது ஹரியும் சிவராமும் பேர் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், ஹரி அண்ட் மனோஜ் போடலாம். ஓகே, ஹரி அண்ட் மனோஜ் பார்க்கலாம். இது தப்பு. ஓகே. இப்போ 2 பேர் எடுத்தாதான்ற ஒரு கேஸ், 2 பேர் தானே எடுக்கிறாங்க. ஆமாடா, ஆமா ஆமா. அப்போ ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிவராம் வச்சுக்கிட்டா 5 கேஸ் தானே வரும், 5 இடம் தானே எடுக்க முடியும். ஆமாடா ஆமாடா சார், நான் தப்பா சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே சாரி, இந்த இடத்துல 5 தான் வரும். இது என்ன சொல்ல வர?
ஓகே. ஆமா. இதுக்கப்புறம் உனக்கு புரியுதுல? இதுக்கப்புறம் ஏன் 4ன்னு உனக்கு புரியுது. இதுக்கப்புறம் 4 தான் வரும். ஏன்னா ஹரி ஓகே. என்னடா? ஓகேடா புரியுது. ஓகே. சோ இப்போ வந்து ஹரி சூஸ் பண்ணா மனோஜ் சூஸ் பண்ணி ஆகணும். ஹரி கூட சூர்யா சூஸ் பண்ணலாம். ஹரி கூட அஜய் சூஸ் பண்ணலாம். ஹரி கூட சிஸ்டிகா சூஸ் பண்ணலாம். சோ 4 வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? மனோஜ்க்கு போவோம். ஓகே. இங்க வேற கலர். மனோஜும் சிவராமும் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இங்க முன்னாடியே பேசி வச்சிட்டோம். கரெக்ட்டா? மனோஜையும் சிவராமும் பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா சிவராம் கூட பேசும்போதே நான் மனோஜை போட்டு விட்டேன். மனோஜையும் ஹரியும் பேர் பண்ணக்கூடாது. ஆனா இப்ப மனோஜும் சூர்யாவும் பேர் பண்ணலாம்ல. மனோஜ் சூர்யா, மனோஜ் அஜய், மனோஜ் சிஸ்டிகா. சோ இப்ப அடுத்த ஆன்சர் 3. சோ இந்த மாதிரி 3 + 2 போட்டே போனா ஆன்சர் என்ன வரும்? 5 + 4 9 6 + 1 ஓகேவா? ஏன்னா சிஸ்டிகா வரும்போது கரெக்டா சிஸ்டிகாவும் வெயிட் பண்ணு. இல்ல சிஸ்டிகா வரைக்கும் போகாது ஆக்சுவலா. சிவராமுக்கு 5 பாசிபிலிட்டி, ஹரிக்கு 4 பாசிபிலிட்டி, மனோஜுக்கு 3 பாசிபிலிட்டி, சூர்யாவுக்கு 2 பாசிபிலிட்டி, அஜய்க்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஓகேவா? ஸோ அஜயோட நின்றோம். ஸோ இது சிவராம் கரெக்டா? இது வந்து யாரு? ஹரி. ஓகே. இது யார் அடுத்த லைன்ல இருக்கா? மனோஜ். இங்க ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டேன். மனோஜ். ஓகே. ப்ளஸ் 0. ஏன் இங்க 0 போடுறேன்? இப்போ வரேன். 6 பேர் இருக்கும். 6 பேருக்கு ஒவ்வொரு நம்பர் அசைன் ஆயிடுச்சு. ஓகேவா? 3 2 இங்க 1 இருக்கு. சிஸ்டிகாக்கு வேற வழியே இல்ல. சிஸ்டிகா சூஸ் பண்ண வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அவளுக்கு தான் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ சிஸ்டிகாவை நான் யார் கூட பேர் பண்ணாலும் அவங்க கூட ஆல்ரெடி பேர் ஆயிட்டா. புரியுதா? அவங்க கூட எப்போ வேலை பார்க்க போயிட்டா. ஸோ அதனால வந்து இப்போ சிஸ்டிகாக்கு 0 தான் ஆன்சர். ஸோ அதனால இங்க 0 ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் திருப்பி நான் ஸ்டார்டிங்னு சொல்லுவேன். இதை விட சிம்பிளா சொல்ல நான் ட்ரை பண்றேன். ஓகே. கவுண்டிங் தியரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஆனா இது மட்டும் நீ புரிஞ்சுக்கினா வாழ்க்கையில் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? இப்போ சிஸ்டிகாக்கெல்லாம் தெரியும். லைக் இப்போ எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, 2 அலாய்ஸ் இருக்கு. இப்போ 2 எலமெண்ட்ஸ் 3 அலாய்ஸ் எப்படிலாம் மிக்ஸ் பண்ணா எத்தனை வேஸ் வரும்? அந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இஃப் தேர் ஆர் அயன் அண்ட் அனதர் எலமெண்ட் சிலினியம் இருக்கு, இந்த மாதிரி கூட ஏதோ மிக்சர்ஸ் ஆட் பண்றேன் அப்படின்னா இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் பி ஆட் தீஸ் எலமெண்ட்ஸ் டு திஸ் மிக்சர்? அந்த மாதிரி நிறைய படிப்பீங்க. ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுல எல்லாருக்கும் புரிஞ்சுன்னா நான் அடுத்த கான்செப்ட் போவேன். புரிஞ்சு எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து உங்களை லைக் எப்படி சொல்றது, நார்மல் பேசிக் நாலேஜ் நடத்திட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பெர்முடேஷன் காம்பினேஷனை இதுக்கு கொண்டு வர போறேன். நான் எப்படின்னு சொல்றேன் பாரு. காம்பினேஷன் அப்படின்னா ஓகே. இப்போ வந்து நீ கடைக்கு போற. கடைக்கு போயிட்டு நீ என்ன பண்ற? ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லுங்க. இப்போ சிலருக்கு வந்து பிரியாணி ரைத்தா. ஓகேவா? பிரியாணி ரைத்தா எடுக்கிற. ஓகே. ரைத்தா பிரியாணி ரெண்டுமே வேற வேறையா ஒண்ணா? லைக் பிரியாணி கூட ரைத்தா சாப்பிடுற, ரைத்தா கூட பிரியாணி சாப்பிடுற, ரெண்டுமே வேற வேறையா இல்ல ஒண்ணா? ஒண்ணுதானே? லைக் எப்படி எடுத்தேன்? ரைத்தா கூட பிரியாணி எடுத்தேன், பிரியாணி கூட ரைத்தா எடுத்தேன். ஓகேவா? போத் டிஃபரண்ட் ப்ரோ. எனக்கு புரியல ப்ரோ. எப்படி ப்ரோ? லே கொண்டுட்டு போனேன் குவான்டிட்டியா அதெல்லாம் கிடையாது. நான் இப்படி சொல்றேன். ஓகே. தட்டு இருக்கடா. ஓகே. தட்டுல வந்து தட்டுல பாதி தட்டை வந்து பிரியாணி கொடுத்துட்டாங்க. மிச்சம் வந்து ஒரு கிண்ணத்துல வந்து ரைத்தா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இல்லாட்டி ரைத்தா பிரியாணி ரெண்டுமே ஒரே காம்பினேஷன் தானே? டே கொல்றடா நான் தயவு செஞ்சு சும்மா இருடா. ஓகே. ஸோ இப்போ வந்து ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரைத்தா பிரியாணி, பிரியாணி ரைத்தா. ஓகேவா? ரெண்டுமே வந்து ஒண்ணு. ப்ளீஸ் ஸ்டாப் இட். முடியல. இவ்வளவு கமெண்ட்லாம் இதெல்லாம் போடக்கூடாது. சும்மா இரு. ஸோ வந்து இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இது பேர் தான் காம்பினேஷன். இது வந்து ஒரு காம்பினேஷன். பிரியாணி ப்ளஸ் ரைத்தா காம்பினேஷன் சொல்றாங்க. ஓகேவா? பிரியாணி ரைத்தா காம்பினேஷன். ஓகே. இப்போ வந்து நான் வேற என்ன சொல்றேன்னு பாருங்க. இப்போ வந்து காம்பினேஷன்ல ஆர்டர் டசன்ட் மேட்டர். இப்போ நான் என்ன சொல்றேன்னு பாரு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கேஸ் சொன்னேன் பாரு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்ணோம்? இந்த 6 பேரை சூஸ் டெட் பண்ணி எப்படி இப்படிலாம் யோசிக்கடா. இந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது யோசிச்ச அப்படின்னா நீ எங்கேயோ போயிருப்படா. சொல்றது கேளு. இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் 6 பேர் இருக்காங்கன்னு சொன்னல. இந்த 6 பேரை சூஸ் பண்ணி சேர்ல உட்கார வைக்கிறேன்னு சொல்றேன் பத்தியா? அது பேர் தான் பெர்முடேஷன். இந்த 6 பேரை சூஸ் பண்ணி நான் அதில் 6 பேர்ல 2 பேரை சூஸ் பண்றேன் பத்தியா? அதாவது காம்பினேஷன். இப்போ காம்பினேஷன்ல ஆர்டர் டசன்ட் மேட்டர். பிரியாணி கூட ரைத்தா சாப்பிட்டேன், ரைத்தா கூட பிரியாணி சாப்பிட்டேன், ரெண்டுமே ஒன்று தானே? சிவராம் சொல்லலாம் கவனிக்கங்க. அவருக்கு இருக்கு பையன். ஓகேவா? ஸோ வந்து ரெண்டுமே ஒரே 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 மீனிங் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னு பாரு. இப்போ வந்து இங்க ஓகே வேற பெண் இருக்கா? கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பேர் பெர்முடேஷன்.
P. இதுக்கு பேர் காம்பினேஷன் C. ஸோ எப்பவுமே வந்து பெர்முட்டேஷனை விட காம்பினேஷன் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 6 நம்பர் இருக்கு, அந்த 6 நம்பருக்கு ஏதோ ஒரு பெர்முடேஷன் போடுறேன், அது அதே மாதிரி அதே கண்டிஷன்ல 6 நம்பருக்கு காம்பினேஷன் போடுறேன் அப்படின்னா பெர்முடேஷன் அதிகமாக இருக்குமா காம்பினேஷன் அதிகமாக இருக்குங்களா? எப்பவுமே பெர்முடேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஏன் நான் சொல்றேன் பாரு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இதுல இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன், ஓகேவா? இப்போ வந்து 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. 3யோட முடிச்சுக்கலாம், ஓகே? நிறைய நம்பர் போட்டால் குழப்பிப்பீங்க, ஓகேவா? நான் என்ன சொல்றேன்டா, இப்போ இதுல 2 நம்பர் எடுன்னு நான் சொல்றேன், ஓகேவா? இந்த 2 நம்பர் எத்தனை வகையா எடுத்துப்பா? ரிப்பிட்டேஷன் ஆர்டரோடு, அது ஞாபகம் வச்சுக்கோ. ரிப்பிட்டேஷன் ஆர்டரோடு வச்சுக்கோ. In how many ways can you pick 2 numbers from these 3 digits? 6. ஓகே, மோனோ கரெக்டா சொல்லலாம். 6. ஓகே ஓகே. இது வந்து பெர்முடேஷன். பெர்முடேஷன் என்ன பண்ற அப்படின்னா, இந்த 2 நம்பர் சூஸ் பண்ணுவ. 1 and 2 சூஸ் பண்ற அப்படின்னா 1 and 2 சூஸ் பண்ண மட்டும் நீ பத்தாது, அதை அரேஞ்ச் பண்ணும். 1 2 2 1 அப்படின்னு அரேஞ்ச் பண்ற, ஓகேவா? அதனால இது பேர் பெர்முடேஷன், ஓகேவா? காம்பினேஷன் என்ன பண்ண போற அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், இதுல ஏதாவது 2 நம்பர் சூஸ் பண்றா அப்படின்றேன், ஓகேவா? அப்படின்னா எத்தனை நம்பர் பாசிபிள்? நான் என்ன சொல்றேன், இப்போ ஏதாவது 2 நம்பர் சூஸ் பண்ற அப்படின்னா 1 இருக்கு, 2 இருக்கு, ஓகேவா? 2 இருக்கு, 1 இருக்கு. இது ரெண்டுமே ஒன்னா வேற வேறையா? ஏதாவது 2 நம்பர் சூஸ் பண்றா, ஏதாவது 2 டிஜிட் சூஸ் பண்றா அப்படின்னு. இது சீட்டு கட்டு மாதிரி வச்சுக்கோடா, சீட்டு கட்டு, ஓகேவா? இது சீட்டு கட்டுல இது 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, ஓகேவா? நான் சொல்றேன், இது எதுலையாவது இந்த 2 கார்டில் ஏதாவது 3 கார்டு எடுத்துக்கூடா அப்படின்னு நான் சொல்றேன், ஓகேவா? அப்போ 1 and 2 எடுத்துக்கிற, 2 and 1 எடுத்துக்கிற, ஓகே? ஒரே நேரத்துல கண்ணை மூட்டு 1 and 2 எடுக்கிற, 2 and 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ஓகே? இப்போ ரெண்டுமே வேற வேறையா, ஒன்னா ரெண்டுமே ஒன்னா, புரியுதா? 1 2 அண்ட் அப்புறம் சேம் தான், கரெக்ட். ஸோ சேமா இருக்குல்ல, இதுக்கு பேர் காம்பினேஷன். ஏன் காம்பினேஷன் அப்படின்னா, ஹியர் ஆர்டர் டசன்ட் மேட்டர், புரியுதா? காம்பினேஷன் ஏன்னா ஆர்டர் டசன்ட் மேட்டர். 1 2 இருந்தா 2 1 இருந்தானே, ரெண்டுமே ஒன்று தான், ஓகேவா? இந்த இடத்துல 1 2 வேற, 2 1 வேற, புரியுதா? நான் இங்க என்ன பண்றேன், இந்த நம்பர்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்றேன், என் நம்பர்ஸ் மட்டும் எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி எடுத்து அரேஞ்ச் பண்றது தானே நிறைய வேஸ் இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே காம்பினேஷனோட பெர்முடேஷன் அதிகமாக தான் இருக்கும். இது யாருக்கும் புரிஞ்சிருச்சா? சூர்யா உனக்கு புரியுதா? சிவராம் உனக்கு புரியுதா? ஓகே, சிவராம் புரியுது. ஸோ பெர்முடேஷன் தான் காம்பினேஷன் தான். திருப்பி சொல்றேன், பெர்முடேஷன் இஸ் சூசிங் ஃபியூ லைக் நம்பர்ஸ் பேசிஸில் சொன்னேன் அப்படின்னா சூசிங் ஃபியூ நம்பர்ஸ், ஓகே, அண்ட் தென் அரேஞ்சிங் தம், ஓகே? பட் ஆனால் வந்து காம்பினேஷன் ஜஸ்ட் சூசிங் தோஸ் நம்பர்ஸ். சூஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோ, அரேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ ஆப்வியஸாக அரேஞ்ச் பண்ண நிறைய லைக் வேஸ் வரும், ஓகேவா? ஸோ இதுக்கு சிம்பிள் வந்து P, இதுக்கு சிம்பிள் வந்து C, ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், 3 நம்பர் இருக்கு, 3 நம்பர்ல 2 நம்பர் சூஸ் பண்ணி அடுக்க போறேன். இங்க எப்படி தெரியுமா எழுதுவாங்க, 3P2, ஓகே? 3P2, ஓகே? இங்க என்ன போடுறேன்னு பாரு, 3C2, சரியா? 3C2. 3 நம்பர் இருக்கு, இந்த 3 நம்பர்ல 2 நம்பர் சூஸ் பண்றேன். அதுக்கு தான் இதுக்கான அர்த்தம். 3 நம்பர்ஸ் இருக்கு, 3 நம்பர்ஸ்ல 2 நம்பர் சூஸ் பண்றேன். வேற ஹியர் 3 நம்பர்ஸ் இருக்கு, 2 நம்பர் சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றேன். இதுக்கு தான் இதுக்கு அர்த்தம், ஓகேவா? இதுதான் இப்படி எழுதிருந்தாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ வேற என்ன சொல்லணும்னு பார்த்தேன். இதோட ஆன்சர் என்ன? 3P2 ஆன்சர் என்ன? 6, ஓகேவா? இப்போ தானே கண்டுபிடிச்சோம், இவ்வளோ யோசிச்சு கண்டுபிடிச்சோம் 6. இதோட ஆன்சர் என்ன? இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. 3C2 ஆன்சர் என்ன வரும் கெஸ் பண்ணுங்க. 3 எப்படிடா மனோஜ்? எப்படின்னா 2 இது சேம்ல, அப்போ 6. கரெக்டா, கரெக்ட் மனோஜ், கரெக்டா சொன்னா, ஓகே? ஸோ வந்து இங்க 3, அதாவது இதுல இருந்து இது பாதி. ஆனா எப்பொழுதுமே இந்த பாதினா ஒர்க் அவுட் ஆகாது, ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? நான் ஃபார்முலா எழுதுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா பார்த்துருக்கீங்களா?
11th வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 11th பாத்தீங்களா? NPR is equal to n factorial by n minus r factorial. NCR is equal to n factorial by n minus r factorial into r factorial அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? படிக்கல. சிவராம் கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டாங்க. கேட்கவே தேவையில்ல உனக்கு. ஓகே, சூர்யா நீ படிச்சிருக்கியா? ஓகே, மனோஜ் நீ படிச்சிருக்கியா? தெரியல, மறந்துருச்சுடா. ஓகே, ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா தெரியுது. என்பிஆர் பாருங்களேன், n ஃபேக்டர் நியூமரேட்டர்ல இருக்கு, அது கூட n மைனஸ் ஆர் ஃபேக்டர்னு ஒரு வேல்யூ டிவைட் பண்றேன். ஆனா என்சிஆர்ல பாரு, n ஃபேக்டர்னு ஒரு வேல்யூ இருக்கு, கூட n மைனஸ் ஆர் ஃபேக்டர்னு ஒரு வேல்யூ கீழே டினாமினேட்டர் இருக்கு, கூடயே அது கூட ஒட்டிட்டு இருக்கு ஆர் ஃபேக்டர்னு ஒரு வேல்யூ டிவைட் இருக்கு பாரு. ஸோ ஒரே நம்பரை நான் இன்னும் நிறைய வேல்யூ வச்சு டிவைட் பண்ணிட்டே போறேன். ஸோ அதனால ஆப்வியஸ்லி மேக்ஸ் வச்சும் சொல்லலாம், லைக் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வச்சு NCR இஸ் ஆப்வியஸ்லி லெஸ் தேன் NPR. ஏன்னா இங்க கூட வேற ஒரு நம்பர் டிவைட் ஆகுது பார்த்தியா கீழே. அதனால எப்பவுமே வந்து யூஸ்வலா என்பிஆரும் என்சிஆரும் ஒன்னா தான் இருக்கும். சரி, என்பிஆரோட என்சிஆர் சின்னதா இருக்கும். ஸோ எப்போ என்பிஆர் என்சிஆர் ஒன்னா இருக்கும் அப்படின்னா, யாருக்கு கெஸ் பண்ண முடியுதா எப்போ ஒன்னா இருக்கும்? அதாவது என்சிஆரும் என்பிஆரும் எப்போ ஒன்னா இருக்கும், ரெண்டு வேலையும் எப்போ ஒன்னா இருக்கும்? எப்பன்னு சொல்லுங்க, சும்மா போட்டு சொல்லுங்க, டக்குன்னு போட்டு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நீ மேக்ஸ் வச்சே சொல்லு ப்ரோ. ஒரே நிமிஷம் ஷிவராம் நல்லா சொல்ல. R1 இருக்கும் போதா? கரெக்ட் 60 சொல்லிட்டேன், R1. ஓகே, ஸோ ஷிவராம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் எங்கே தப்புன்னு சொல்றேன் பாரு. ஸோ ஷிவராம் என்ன சொன்னா, ரெப்புடேஷன்ற வார்த்தையை எடுத்துட்டு வந்துட்டான். ஸோ ஷிவராம் சொன்னதே இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஏன் ரெப்புடேஷன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெப்புடேஷன் எங்கே தேவைன்னு நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெப்புடேஷன் எங்கே மேட்ரு ஆகும்? சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றதுல, சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணாம அப்படியே விடுறது காம்பினேஷன் இல்லையா? ஆப்வியஸ்லி பெர்முடேஷன்ல தான் மேட்டர் ஆகும். ஏன்னா பெர்முடேஷன்ல தானே நீ சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண போற, அங்கதான் நீ யோசிக்கணும். கூட சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றதுல ஆர்டர் ரெப்புடேஷன் மேட்ரா நாட் மேட்ரான்னு. ஸோ இப்போ நீ சூஸ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 5, நான் உனக்கு இன்னும் விளாவரே சொல்றேன். 1 2 3 4 5 நம்பர் இருக்கு. இதுல வந்து ஃபார்ம் 5 டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, இங்க நீ லாஜிக்கலா கேட்கலாம். பெர்முடேஷன்ல நீ வந்து சூஸ் 5 டிஜிட் நம்பர் வந்து ஆர்டர் தம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, இங்க நீ கேட்கணும் ரெப்புடேஷன் அலோடா நாட் அலோடான்னு. இப்போ சப்போஸ் நான் சொல்றேன், பிக் 2 டிஜிட்ஸ், ஓகேவா, இதுல இருந்து ஏதாவது 2 டிஜிட் எடுத்துக்கூடா அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் டிஜிட் மட்டும் தான் எடுக்க சொல்றேன், எடுத்து நான் அரேஞ்சே பண்ண சொல்ல. இங்க நீ ரெப்புடேஷன் அலோடா நாட் அலோடான்னு கேட்டேன்னா உனக்கு வந்து கான்செப்டே தெரியல அர்த்தம். நான் என்ன உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 1 2 3 இருக்கு, 1 2 3 இருக்கு. நான் என்ன சொல்றேன், இதுல 2 டிஜிட் இருக்குடா அப்படின்னு சொல்றேன், ஓகேவா. நான் என்ன சொல்றேன், 2 டிஜிட்ஸை பிக் பண்றா அப்படின்றேன், 2 டிஜிட்டை எடுறா அப்படின்னு. இங்க போயிட்டு நீ ரெப்புடேஷன் அலோடா நாட் அலோடான்னு கேட்டேன்னா உன மண்டியில தான் கொட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீ டிஜிட் தானே எடுக்கிற, 1 எடுப்ப 2 எடுப்ப, நீ எப்படி 1 புரிஞ்சா உனக்கு புரிஞ்சா ப்ரோ? ஓகே, மற்றவங்க சொல்றேன். இப்போ 1 நீ எப்படி எடுக்க முடியாது. அதே வந்து டிஜிட்ஸை எடுத்து அரேஞ்ச் பண்றா அப்படின்னு நான் சொன்னேன்னா கூட, நீ வந்து டிஜிட் எடுத்து அரேஞ்ச் பண்ண என்னது, 2 டிஜிட் எடுக்கணும், அப்புறம் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இங்க ரெப்புடேஷன் அலோடா நாட் அலோடா? இங்க நீ கேட்கணும், இப்போ நான் எடுக்கல 2 டிஜிட், நான் நம்பர் மாதிரி சொல்றேன், லைக் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வேஸ் in which a 2 digit number can be made using these 3 digits அப்படின்னு சொல்றேன். அப்ப நீ கேட்கணும், இப்போ ஒரே நம்பர் 1 and 1 திருப்பி எடுக்கலாமா எடுக்கக்கூடாது அப்ப நீ கேட்கலாம். இல்லாட்டி நீ அந்த இடத்துல நீ ஃபுல்லா கம்ப்ளீட்டா எனக்கு புரிஞ்சுக்கலாம், இன்னும் நாலேஜ் வரணும்னு இருக்கும், ஓகேவா. ஸோ வந்து எந்த இடத்துல ரெப்புடேஷன் அலோடா நாட் அலோடான்னு பேசணும், கான்செப்ட்ஸ்லாம் நீ யோசிச்சு பேசு, ஓகேவா. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து ஈக்குவேட் பண்ணு. என்ன ப்ரோ? சொல்றேன் என்ன ஆறான்னு சொல்றேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று போகலாம். R1 or 0ன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண அப்படின்னா, இங்கே வந்து n ஃபேக்டர் கேன்சல், n மைனஸ் ஆர் ஃபேக்டர் கேன்சல். அப்போ ஆர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 வருதா? ஓகேவா. ஸோ நீங்கள் மேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோன்னா 1 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1, 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, மேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, 1 ஃபேக்டோரியலும் ஒன்று தான், 0 ஃபேக்டோரியலும் ஒன்று தான், சரியா, குழப்பிக்காத சொன்னேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்னா என்ன அப்படின்னா, என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஆர்னா என்ன அப்படின்னா,
அதுல எத்தனை பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ண போற? பிக் அண்ட் அரேஞ்ச். சரியா? பிக் அண்ட் அரேஞ்ச். ஓகே. ஸோ என்னன்னா டோட்டல் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஆர்னா அதில் எத்தனை பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ண போற. இங்க என்னன்னா அதே மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆர்னா என்ன அப்படின்னா அதுல எத்தனை பிக் மட்டும் பண்ண போற. இதான் நீ பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே உனக்கு கிடையாது. அதுதான் காம்பினேஷன். ஸோ பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ணா உனக்கு வந்து பெர்முடேஷன் வந்துடும். லாஸ்ட் இதோட முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு கான்செப்ட். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ இந்த என்பிஆர் என்சிஆர் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன்ல, அதை நம்ம எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். என் இப்போ என்ன எத்தனை நம்பர் இருக்கு, என் நம்பர்ஸ் இருக்கு. என் நம்பர்ஸ் இருக்குன்னே வச்சுக்கலாம். உனக்கு என் நம்பர்ஸ் இருக்கு. சரியா? இப்போ வந்து ஆர்னா என்ன, இத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்க போற. கரெக்டா? அப்படின்னா ஆர் டேஷ் போட்டுக்கோ. 1 2 3 4 5 மாதிரி போயிட்டே ஒரு ஆர் டேஷ் லைக் ஆர் ஸ்பேசஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எவ்வளோ ஃபில் பண்ணலாம், எத்தனை நம்பர் ஃபில் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து சொல்லிட்டேன், டே நீ என்ன பண்ண, எனக்கு வந்து நம்பரை ஃபில் பண்ணி கொடுறா. ஓகேவா? நான் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நான் ரிப்பீட்டிங் என் நம்பர்ஸ்ன்றத விட வேணா என் மெம்பர்ஸ்னு வச்சுப்போம். இது நல்லா இருக்கும். என் மெம்பர்ஸ் இருக்கு. என் மெம்பர்ஸை சீட்டில் உட்கார வைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் சீட்டு, செகண்ட் சீட்டு, இந்த மாதிரி இது ஆர்த் சீட்டு. ஓகே, ஆறாவது சீட்டு. சரி, ஆர் இந்த சென்ஸ் இங்கிலீஷ் லெட்டர் ஆர், மேக்ஸ் 6 இல்லை. ஓகே, ஸோ வந்து இப்போ என் மெம்பர்ஸ் இருக்கு, மொத்தம் 6 சீட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சீட்டில் எத்தனை பேர் உட்கார வைக்கலாம்? என் மெம்பர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சீட்ல என், செகண்ட் சீட்ல n-1, தேர்ட் சீட்ல -2, அப்ப ஆர்த் சீட்ல n-r. n-r. ஆமா, மண்டையிலே போடணும். தப்பு. இல்லையா? ஏன் யோசிங்க, நல்லா யோசிங்க. என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் சீட்ல n மெம்பர்ஸ், செகண்ட் சீட்ல n-1 மெம்பர்ஸ், தேர்ட் சீட்ல n-2 மெம்பர்ஸ். அப்ப ஆர்த் சீட்ல எத்தனை பேர் உட்கார வைக்கலாம்? n-r-1. கரெக்ட். வெயிட் பண்ணு. அப்படியா? சரி, எப்படி சொன்ன? அது தேர்ட் சீட்ல n-2 இருக்கு. சோ இட்ஸ் லைக் one number before. ஓகே, சிஸ்டிக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும், n- பிராக்கெட் ஓபன் பண்ணி r-1 சொல்லியிருக்கணும். அதுதான் மீன் பண்ணேன். எனக்கு எப்படி அது புரியும் எனக்கு. சாரி, சரி, அதான் மீன். சரி, ஓகே ஓகே, சிஸ்டிகா கெஸ் பண்ண ஓகே, டீசென்ட் தான். ஸோ நான் வேற ஒரு டெக்னிக் சொல்றேன். ஓகேவா? அவன் என்ன சொல்றா அப்படின்னா, இங்க 1 இருக்குடா, இங்க 1 இருந்துச்சுன்னா இங்க இங்க என்ன இருக்கு, நான் எழுதுறேன். இப்போ என்ன, நான் n-0ன்னு போடலாம்ல. ஓகே, இப்போ இங்க 1 இருக்கு, 0 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு. அப்ப இங்க வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா இங்க n-4 இருக்கும். ஸோ n-3 இருக்கும். இங்க 4 இருந்துச்சு, இங்க 3 இருக்கு. இப்போ இங்க r இருந்துச்சு, இங்க என்ன இருக்கணும், r-1 இருக்கணும். பிராக்கெட் ஓபன் பண்ணி போடு. ஓகேவா? ஸோ வந்து இப்படி சொல்லலாம், r இந்த n-யும் பிளஸ் n-யும் 1 ஆட் பண்ண என்ன வரும், n+1. n-1யும் 2 ஆட் பண்ண n+1. n-2யும் 3 ஆட் பண்ண n+1. ஸோ each and every seatsல the name of the seat, like the order of the seat is out of the seat plus number of ways in which it can be filled gives the value n+1. அதாவது n+1 வந்துகிட்டே இருக்கு பாரு. இப்போ r இருக்கு, n-r-1 இருக்கு, ஆட் பண்ண கரெக்டா n+1 வந்துடும். இப்படி கூட சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேனே, லைக் நான் எலாபரேட்டா சொல்லிடுறேன். n+1 is equal to எத்தனாவது சீட்டு, ஆர்த் சீட்டு. கரெக்டா? இங்க இந்த இங்க என்ன நம்பர் வரணும், இது எக்ஸ்னு வச்சுக்கோ, இல்ல கொஸ்டின் மார்க்னு வச்சுக்கோ. நான் ரெட் கலர்ல எழுதுறேன், கொஸ்டின் மார்க்னு வச்சுக்கோ. பிளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு n+1. அப்போ கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு n+1 மைனஸ் ஆர். அதனால தான் இங்க n+1 மைனஸ் ஆர் நான் பிராக்கெட்டை வெளியே பிராக்கெட்ல போட்டு மைனஸ் வெளியே காமன் எடுத்துட்டேன். ஓகேவா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இல்லக்கா டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ் ரைட்? இது ஒண்ணுமே இல்லை, நான் முன்னாடி சொல்லி கொடுத்து நான் அப்படியே எலாபரேட்டா எழுதுறேன், அவ்வளவுதான். புரிஞ்சா எல்லாருக்கும்? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இது மல்டிப்ளை பண்ண போறேன்.
அவ்வளோதான், முன்னாடி சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ இதெல்லாம் உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அண்டுனா அண்டுன்னு தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மல்டிப்ளை தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ n இன்டூ n மைனஸ் 1, ஓகே, அண்ட் தென் அன்டில் n மைனஸ் r ப்ளஸ் 1. சரியா? ஆனால் இது பார்க்கும்போது அட்ராக்டிவாக இல்லைல்ல. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூட வந்து இதுக்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும், n மைனஸ் ஆராக இருக்கும். கரெக்டாக n மைனஸ் ஆராக இருக்கும். இப்போ பாரு, இப்போ இங்கே என்ன இருக்கு, இந்த நம்பர்லேருந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிட்டான். கரெக்டா? அதே மாதிரி இங்கே n மைனஸ் 2 இருக்கும். கரெக்டா? n மைனஸ் 2 இருக்கும். இங்கே நம்பரோட மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணிருப்பான். சரியா? ஸோ மாதிரி பண்ணிட்டே போகும்போது இப்போ n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1, n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 கூட ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா n மைனஸ் ஆர் தானே வரும். இப்போ அடுத்து நீ என்ன பண்ணுவா, n minus 1, n minus 2 until n minus r plus 1. The number before that is n minus r. The number before that is n minus r minus 1. இப்படியே போய்கிட்டே தானே இருக்கும். இப்படியே போயிட்டு போய் எங்கே முடியும், 1ல் முடியும். கரெக்டாக? இப்போ நம்பர் 10 இருக்குன்னா 10 முன்னாடி 9, 9 முன்னாடி 8 அப்படியே சொல்லிட்டு போய் 1ல் முடிச்சிருவேன். ஆனால் நம்ம ஆக்சுவல் கொஸ்டின் என்ன, இது வரைக்கும் தான். கரெக்டா? இது நான் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபேக்டோரியல் என்னென்ன எல்லாருக்கும் தெரியும்ல. ஃபேக்டோரியல் ஆஃப் 5 என்ன, 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. கரெக்டா? அதான் 5 ஃபேக்டோரியல். இப்போ இங்கே பார்த்தனா, இங்கே பாரு, 1லேருந்து ஆரம்பிக்குது, n மைனஸ் ஆர் முடியுது. அப்போ இதுக்கு பேர் என்ன, n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகேவா? ஆனால் நம்ம சம் எவ்வளோ இருக்குது, இது வரைக்கும் தான் இருக்குது. nலேருந்து n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இருக்கு. நான் கூட என்ன பண்ணிருக்கேன், அந்த n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போனா நான் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணணும்ல, n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிட்டேன். சரிதா? இப்போ நியூமரேட்டர் என்ன இருக்குது, n இருக்குது, n மைனஸ் 1 இருக்குது, n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இருக்கும் போது கூட என்ன பண்ணிட்டேன், n மைனஸ் ஆர், n மைனஸ் ஆர் மைனஸ் 1 கூட 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பாட்டை திருப்பி டிவைட் பண்ணிட்டேன். இப்படி உன்னிப்பாக கவனிச்சு அப்படின்னா இங்கே 1 ஸ்டார்ட் ஆகுதா, 1 2 3 n மைனஸ் ஆர், n மைனஸ் ஆர் அடுத்து என்ன இருக்குது, n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இருக்குது. திருப்பி அதுக்கு அப்படியே போயிட்டு n இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா 1லேருந்து n வரைக்கும் கோர்வையாக இருக்குது பாரு. 1 அப்படியே போய்கிட்டு இங்கே n மைனஸ் இருக்குது. கரெக்டாக ஜம்ப் கரெக்டாக அடிச்சு திருப்பி அடுத்து அப்படியே போயிட்டு n மைனஸ் 1. இங்கே மேலே நியூமரேட்டர் அப்போ என்ன இருக்குது, n ஃபேக்டோரியல் இருக்குது. n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ அதனால் this is what is called NPR. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகேவா? எனக்கா டவுட் இருக்கா? என்பிஆர்னா இதுதான் என்பிஆர். ஓகே. ஸோ வந்து இது டெரிவேஷன். ஓகே, டெரிவேஷனை ஞாபகம் வச்சுன்னு உனக்கு அவசியம் இல்லை. ஆனால் எப்போ கேட்டாலும் உனக்கு போட தெரியணும். அட்லீஸ்ட் இப்போ எனக்கும் இதெல்லாம் ஞாபகம்லாம் இருக்காது. நான் வந்து 11th 12th படிச்சு தான் நான் சும்மா இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன். லைக் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் சொல்லித்தரேன், அவ்வளோதான். ஸோ வந்து மெமரைஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. உனக்கு இந்த மாதிரி பேசிக்காக நல்லா யோசிக்க தெரிஞ்சாலும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்துடும். ஸோ இந்த ஃபார்மில் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, n ஃபேக்டர் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டர். ஸோ இது ஏன் நான் என்பிஆர்னு சொல்கிறேன், ஏன்னா இங்கே n மெம்பர்ஸ் நான் சூஸ் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இங்கே அவங்களோட ஆர்டர் மேட்டர் ஆகுது. கரெக்டாக? ஆனால் சப்போஸ் நான் சொல்லிட்டேன், சப்போஸ் இஃப் ஆர்டர் டசன்ட் மேட்டர், ஆர்டர் மேட்டரே இல்லை, ஆர்டர் தேவையில்லை, நீ எப்படி வேணாலும் உட்காந்துட்டு போ. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த n மெம்பர்ஸில் நான் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ இந்த மெம்பர்ஸ் வச்சு நான் ஒரு கமிட்டி, ஏதோ ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த கிளப்பில் அந்த n மெம்பர்ஸில் 6 மெம்பர் சூஸ் பண்ணி கிளப்பில் ஒரு மெம்பர் ஃபார்ம் கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்போ அவங்கள எப்படி எடுத்தா என்ன, ஃபர்ஸ்ட் அவன் எடுத்தானே, செகண்ட் அவன் எடுத்தானே, நம்மளுக்கு என்ன, அவனை சூஸ் பண்ணியிருக்கணும். அந்த n மெம்பர்ஸில் 6 மெம்பர் சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஹியர் ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே பாரு, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு 3 நம்பர் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த 3 நம்பரை எத்தனை வகையாக நான் எடுக்கலாம், எத்தனை வகையாக நான் ஃப்ரேம் பண்ணலாம் 3 நம்பரை வச்சு. ஒன் 2 3 இருக்குடா. ஓகேவா? இந்த 1 2 3 நான் வந்து நம்பர்ஸாக எழுத போகிறேன். 3 2 1 1 2 3 2 31 இந்த மாதிரி எத்தனை நம்பரை நான் ஃபார்ம் பண்ணலாம். 6 சிருஷ்டிகாரோட சொல்லிட்டா 6. எப்படி? சிம்பிள். 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 3 2 1 அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி 1 2 3 4 சொல்லிட்டேன். ஓகே. இப்போ
இதே மாதிரி இங்க எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? சிஸ்டிகாரோட சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் டேஷ் வந்து 4 நம்பர்ஸ், செகண்ட் டேஷ்ல 3 நம்பர்ஸ், செகண்ட் டேஷ்ல தேர்ட் டேஷ்ல 2 நம்பர்ஸ், லாஸ்ட் டேஷ்ல 1 நம்பர். ஓகேவா? இப்போ இந்த 1 2 3 4 வச்சு 1 2 3 4 வச்சு எத்தனை 5 டிஜிட் நம்பர்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? How many 5 digit numbers can be framed using 1 2 3 4? டக்குன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா இதோட நீங்க முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப லைக் லோ ஆயிடுச்சு நினைக்கிறேன் எனர்ஜி. அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் என்சிஆர் பத்தி. ஸோ இப்போதைக்கு இந்த கொஸ்டின் கூட முடிச்சிருங்க, நம்ம போயிடலாம். ரிப்பீட்டடா வரலாமா வரக்கூடாதா? கரெக்ட் மனம், சூப்பரா கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், 1 2 3 நான் யூஸ் பண்ணேன். 1 2 3 யூஸ் பண்ணும்போது ஆன்சர் 60 கரெக்ட் 6ன்னு சொல்லிட்டா. ஸோ ஆனால் 60 கேட்கவே இல்லை. இப்போ அந்த இடத்துல ரெப்புடேஷன் அலோடா நாட் அலோடான்னு கேட்கவே இல்லை. இப்போ 6க்கான ஆன்சர் வந்து எப்படின்னா ரெப்புடேஷன் நாட் அலோடு தான் ஆன்சர். சப்போஸ் ரெப்புடேஷன் அலோட என்ன இருக்கும், 3 × 3 × 3 அப்படின்னா 27 ஆன்சர் வந்திருக்கும். கரெக்டா? 1 2 3 4 வச்சு 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ரெப்புடேஷன் அலோடுனா என்ன இருக்கும், 4 × 4 × 4 4 power 4 ஒரு 64 இல்ல 240 256 கரெக்டா? ஸோ 256 நம்பர்ஸ் பாசிபிளா இருக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி 1 2 3 4 வச்சு சப்போஸ் ரெப்புடேஷன் நாட் அலோட்னா சொல்லு, ரெப்புடேஷன் இஸ் நாட் அலோட், 1 2 3 4 வச்சு எத்தனை 5 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்? 0 கரெக்ட். சிவராம் 0 சொல்லிட்டான். 0ன்ற மட்டும் சிவராம் கரெக்டா இருக்கா? சாரி இப்போ ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா ஸோ வந்து ஏன் நான் அசிங்கப்படுத்தவே தேவையில்ல, நீனே அசிங்கப்படுத்தப்படா. ஓகே, ஸோ இப்போ வந்து 1 2 3 4 வச்சு சொல்றா சூர்யா சொல்லு. ஓகே சொல்லு சூர்யா கேட்கல. இன்னொரு தாட்டி சொல்றா, கவனிக்கல. ஓகேடா ஓகே. என்னன்னா 1 2 3 4 நம்பர் இருக்குடா சூர்யா. ஸோ 1 2 3 4 வச்சு நான் வந்து 5 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ரெப்புடேஷன் நாட் அலோட்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா ஒரு நம்பர் கூட ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. நீ என்ன பண்ணுவ, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 4 நம்பர் சூஸ் பண்ணுவேன், இங்கே 3 நம்பர் சூஸ் பண்ணுவேன், இங்கே 2 நம்பர் சூஸ் பண்ணுவேன். இங்கே நம்பர் சூஸே பண்ண முடியாது, அப்போ 0. ஸோ 4 × 3 × 2 × 1 × 0 0 ஆன்சர். ஸோ 1 2 3 4 வச்சு நம்மளால நம்பரே எழுத முடியாது. எப்படி எழுத முடியாது, ரெப்புடேஷன் வச்சு ரெப்புடேஷன் இல்லாமல் எழுத முடியாது. சப்போஸ் ரெப்புடேஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இடத்துல 4 பாசிபிலிட்டி, செகண்ட் இடத்துல 4 பாசிபிலிட்டி, தேர்ட் இடத்துல 4 பாசிபிலிட்டி, ஃபோர்த் இடத்துல 4 பாசிபிலிட்டி, ஃபிஃப்த் இடத்துல 4 பாசிபிலிட்டி, அப்போ 4 power 5. ஓகேவா? அதான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ வந்து ரெப்புடேஷன் நாட் அலோடா நீங்க பார்த்து யோசிச்சு நீங்க கரெக்டாக எழுதணும். ஓகேவா? இன்னைக்கு நடத்தின யாருக்கா டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் முடிச்சிடுறேன். இப்போ நடத்தின யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, யாருக்கும் டவுட் இல்லை. இருந்தாலும் இல்லை தான் சொல்ல போகிறேன், எனக்கு தெரியும், ஏன்னா பசிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகேவா? ஸோ வந்து இதோட எனக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? திருப்பியும் கவுண்டிங் 3 நிறைய இருக்கு. ஓகேவா? ஆனால் கவுண்டிங் 3 தான் இருக்கிறதே ரொம்ப லைக் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கிற சாப்டர், ஜாலியாகவும் இருக்கும் உனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா. ஸோ வந்து இன்னைக்கு கூட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நடத்தினதை தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க, இல்லாட்டி அடுத்த கிளாஸ் வந்து ஒன்றுமே தெரியாமல் முடிப்பீங்க. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நோட்ஸ் கரெக்டாக கவுண்டிங் தெரியும், கரெக்டாக லைக் பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு சொல்ல நினச்சேன். ஓகே, டெஸ்ட்லாம் கரெக்டாக எழுதிட்டு இருக்கீங்களா? ஏன்னா இப்போ நான் ஃபேஸ் டெஸ்ட் 1ன்னு நான் ஒரு டெஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த டெஸ்ட்டில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குல்ல, அதாவது இந்த ட்ரெயின்ஸு, அந்த ஸ்பீட் டிஸ்டன்சஸு, அப்புறம் வேறு ஏதோ ஒரு சாப்டர் இருந்துச்சு, ஒர்க்கு, அப்புறம் இந்த கவுண்டிங் தியரி, நம்பர் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னா ரேங்கிங் வராது, கூட வந்து இப்போ யாருன்னா இந்த சாப்டர் இருக்குமே, ரேங்கிங் கூட கோடிங் டிகோடிங் அதெல்லாம் தேவைப்படல. ஓகேவா? நான் இந்த போர்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். பட் மோஸ்ட் ப்ராப்ளி இது வரைக்கும் நடத்தினால என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கணும், அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷன் மட்டும் அப்படியே நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் 20 மார்க்ஸு. ஸோ 20 மார்க்ஸ்க்கு 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்தின எல்லா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சிலபஸ்ல இருந்துமே கேள்வி கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ரெடியாக இருங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. நான் இன்னும் ஒரு வீக்கில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எல்லாரும் அதுக்கு ரெடியாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே,
ஸோ சிவராம் தவிர எல்லாரும் கிளம்பிக்கோங்க. ப்ரோ சிவராம்